பெருமைக்கும் மதிப்புக்கும் வணக்கத்துக்கும் உரிய தமிழ் புரவலர், இயற்கை நேயராக விளங்கி இந்த மண்ணையும் மொழியையும் நாட்டையும் காப்பதற்கு தோள் தந்து உதவி வருகின்ற எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்த தலைவர் இறையழகன் ஐயா அவர்களே, ஆற்றல் சான்ற முனைவர், வணக்கத்துக்கும் மதிப்புக்கும் உரிய ஐயா குணத்தொகையன் அவர்களே, பெருமைக்குரிய புலவர் ரத்னவேலன் ஐயா அவர்களே, வழக்கறிஞர் பாவாணன் அவர்களே, பாவேந்தன் அவர்களே, அறிஞர் பெருமக்களே, உடன்பிறப்புகளே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய உடன்கணிந்த நன்றி கலந்த வணக்கத்தை இந்த 2ஆம் நாளில் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய உரையை, நேற்று வெளிப்படுத்தின மொழியியல் செய்திகளை இந்த உலகத்தில் 3000 பேருக்கும் மேலாக நேற்று இரவு அதை உற்று கவனித்தார்கள் என்கிற அந்த கணக்கீடு ஒரு புதிய வலுவை உள்ளத்துக்கு தந்தது. உடல்நிலை சரியில்லை என்றாலும், சூழல் சரியில்லை என்றாலும், போதிய பொருந்துதல் இன்மை இருந்தாலும் கூட 3000 பேருக்கும் மேலாக அதனை கேட்பதற்கு ஆர்வம் செலுத்தியிருக்கிறார்கள் என்கிற செய்தி நெஞ்சுக்கு ஒரு நிறைவு தருகிறது, உள்ளமெல்லாம் புகழுகிறது. இந்த தலைப்பு மிக அருமையான தலைப்பு. ஆழமாக எண்ணிக்கொண்டு இதனை தீர்வு செய்து மிக பெரிதாக அமைத்திருக்கிறார். தமிழ் ஒரு எழுத்து ஒலியாக ஏறத்தாழ ஒரு 47 சொற்களை கொண்டதாக உள்ள அந்த சிறப்பை நாம் பார்க்க வேண்டும். நீ, போ, வா, தா, ஈ, சி, மீ, தீ, இப்படி இருக்கிற சொற்கள் எல்லாம் ஒரு 47 சொற்கள் ஒரே ஒலியிலேயே பொருளோடு இருக்கிற அந்த அழகு தமிழுக்கு உண்டு. அது தனிக்கதை. படிப்படியாக அது வளர்ந்து வந்த செய்திகளை எல்லாம் மொழி உள்ளடக்கி இருக்கிறது. கேப்சூல் என்று சொல்கிறோமே, மருந்துக்கு ஒரு பொதி உரைக்கு உள்ளாலே மருந்துகள் உள்ளே போடப்பட்டிருக்கு. அதுபோல் ஒவ்வொரு சொல்லுக்குள்ளாலும் ஒரு வரலாற்றை தூக்கி கொண்டு அந்த சொற்கள் வருகிற அழகெல்லாம் கொஞ்சம் உற்று உள்நோக்கி பார்த்தால் நம்முடைய முழு வாழ்க்கையையும், நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையையும், என்ன நடந்தது இந்த மண்ணிலே என்கிற பதிவுகளையும் ஒவ்வொரு சொல்லும் தூக்கி வருகின்றன. அது ஒரு தனி அழகு. அடிக்கடி பாவலர் சொல்வார், அவன் அறிவு நினைவில்லாதவன் தம்பி அப்படின்வார். அறிவு என்கிறது அறிதல் ஒன்று, என்ன நடந்தது என்கிற நினைவில்லாதவன், அதாவது வரலாறு தெரியாத முட்டாள் என்று சொல்வார். நினைவு என்கிறது வரலாறு. இல் என்கிறது இடம். அவர் இடத்தில், அந்த செய்தியில் இல் என்கிற அந்த இடப்பொருள் உருவு இருக்கிறதே, ஈற்று உருவு, அதுதான் ஞில் என்று ஆனது. ஞில் என்று ஆனது. இல், ஞில், நில். நில் என்ற அந்த இடத்திலேயே தங்கு என்று பொருள். மெல் என்கிறது மென் என்று ஆகிறது போல், வல் என்கிறது வன்மை என்று ஆகிறது போல், நில், நின், நினை என்ற முன்னால் நின்றிருக்கிற அந்த செய்தியை கருதிப்பார் என்று பொருள். நினை, நினைவு. இப்போ வரலாறு என்கிறது நினைவு. என்ன நடந்தது,
வரல், வா, வார், அல், வாரல், வரல். தா கொடுக்கிறது தா, தார், தாரு, தரு, அல், தரல். வரல் ஆறு என்ன நடந்தது என்று அதனுடைய அந்த வழிமுறையிலே செய்திகளை எல்லாம் தொகுத்து வைத்திருக்கிறது எதுவோ அது வரலாறு. மொழியிலே நம்முடைய மொழி இயல்பாகவே ஒரு இடுபொறி இல்லாமல் இயல்பாக இயற்கை நிலையிலே தோன்றின இந்த பெருமைக்குரிய இந்த பெரும் பெட்டகம் எல்லா செய்திகளையும் உள்ளடக்கி வைத்திருக்கு. தனித்தனியாக அதையெல்லாம் நாம் பேச 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 தெரிந்து கொள்ளலாம். அது பெரிய வியப்புக்குரிய செய்தி. இப்போ இந்த வரலாறு, தமிழகத்தினுடைய வரலாறு என்கிறது எல்லாரும் கல்வெட்டிலே தொல்லியல் துறை தொடர்பாக இருக்கிற பல்வேறு செய்திகளில் இதனுடைய பழமையை மெய்ப்பித்து விடலாம் என்று துடிக்கிறார். அது ஒரு அறிவியலில் ஒரு சின்ன கூறு. ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முந்தி, 2500 ஆண்டுக்கு முந்தி இருக்கிற ஏதோ உலக முழுமைப்பு இருக்கிற எழுத்து அமைப்புகள் இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இதனுடைய பெருமையை நிலைநாட்டிவிட முடியாது. அதற்கு முந்தைய கால செய்தி இருக்கிறதே, அதெல்லாம் பல்லாயிரம் ஆண்டு காலத்தினுடைய தொடர்ச்சியை சொற்கள் தூக்கி வருகின்றன. சொற்கள் உள்ளே என்ன நடந்தது என்கிற வரலாற்று பதிவுகளை ஆவணமாக ஒவ்வொரு சொல்லும் தூக்கி வருகிறது. அது ஒரு தனி அழகு. நாம் பேசும்பொழுது அதை கவனிக்கலாம். தமிழக வரலாற்றினுடைய அதனுடைய விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த மொழியியல் தேவைப்படுகிறது. என்ன தேவை? தேவை என்ற என்ன என்று நாம் முதல்ல எண்ணிக்கொள்ள வேண்டும். துவ்வு என்ற பொருந்துன்னு பொருள். தொவ்வு, தெவ்வு, பற்றுன்னு பொருள். தெவ்வுதல் என்கிறது பற்றுதல்னு பொருள். பற்றுதல் இந்த சொல் தொல்காப்பியர் காலத்தில் 2700 ஆண்டுக்கு முந்தி தெவ்வுதல் ஒரு சொல்லை மக்கள் பயன்படுத்துகிறார்கள். ஆனால் என்ன பொருள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அது என்ன பொருள் என்கிறதை பதிவு செய்ய வேண்டும் என்று தொல்காப்பியன் துடிக்கிறார். எனவே தனி நூற்பா ஒன்று போடுகிறார். தெவ்வு கொளற்பொருட்டே, தெவ்வு என்று இருக்கிற சொல் கொள்ளுதலுக்காக இருக்கிற நிலை, இன்னது வேண்டும் என்று. தெவ்வு என்கிற சொல் தெவ்வர் என்று இன்னொரு சொல் உருவானது. பற்றுகிறவர் என்று பொருள். தெவ்வர் என்கிறது வழிப்பறி செய்கிறவர் என்று பொருள். அடிக்கடி தேவர் பகைவர் என்கிறதுக்கு முன்னால் வழிப்பறி செய்கிறவர் என்கிற பொருளில் தான் அந்த சொல் கையாளப்பட்டது. தெவ்வர் என்கிற சொல்லிப்போ மறவர்கள் தொடர்பாக இருக்கிற முக்குழுத்தோர் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அதில் தெவ்வர்கள் என்று சொல்லுகிறது வழிப்பறி செய்கிறவர்கள் என்றுதான் பொருள். கள்ளர்கள் என்கிறவர்கள் பறிக்கிறவர்கள் என்றுதான் பொருள். மறவர்கள் என்கிறது வீரன் காட்டி பறிக்கிறவர்கள் என்றுதான் பொருள். அதில் ஒன்றும் இழுக்கில்லை. அந்த காலத்தினுடைய மரபிலே கூட்டமாக இருந்து அதை பறிப்பது, வழிப்பறி செய்வது, வழியிலே போகிற பொழுதே பறிப்பது என்கிறது அது ஒரு தொழில், ஒரு வேட்டை தொழில் போல. இந்த தெவ்வர் என்கிற சொல் இது ஒரு பகுதியினருக்காக மறவர்கள் போல, கள்ளர்கள் போல. தெவ்வர்கள் என்று இருந்ததைத்தான் எவரும் அதை சிறப்பாக மதிப்பு கொடுப்பதற்காக, அவர்களுக்கு மனம் நிறைவாவதற்காக, நீங்கள் தெவ்வர் இல்லைங்க, நீங்கள் தேவருங்கன்னு சொன்னாங்க. வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் தேவருங்க, கடவுளுக்கு இணையானவங்க, அப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதில் இழுக்கம் இல்லை. கள்ளர்கள் என்று நாமெல்லாம் பூசி மெழுகி அதற்கெல்லாம் நல்ல பொருள் கற்பிப்பதற்காக நாம் பார்க்கிறோம். ஆனால் வரலாற்று அடிப்படைப்படி இன்னது இப்படி நடந்தது. அப்போ தெவ்வு என்கிறது பற்றுதல் என்கிற பொருளில் தான் தெவ்வை என்கிறதுக்கு பற்று, இது தேவைப்படுகிறது, இது கொள்ள வேண்டியது என்கிறது. இப்போ நீங்கள் தெவ்வர் என்கிறது பறிக்கிறவர்கள் என்கிற உண்மையை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், கொளர் பொருட்டே என்ற கொள்ளுதல் பொருட்டேன்னு பொருள்.
அந்த கொள்ளுதல் என்கிற சொல்லில் நின்றுதான் கொள்ளை என்று ஒரு சொல் வந்தது. அதை நாம் உற்று பார்க்க வேண்டும். கொள்ளைன்னு ஒரு சொல் வந்தது இந்த அடிப்படையில் தான். அதில் எந்த இழுக்கம் இல்லை. ஒரு பகுதியினர், மக்களிலே ஒரு பகுதியினர் இந்த பணியை செய்தார்கள் என்றால் மற்ற எல்லா பிரிவினர்களும் ஒழுங்கானவர்களா, உயர்ந்தவர்களா, எந்த தவறு செய்யாதவர்களா? குமுக அமைப்பு அப்படி இருந்தது. இன்றைக்கு எல்லா வகையிலும் திருத்தமாகி இருக்கிற வளர்ச்சிகள் ஒவ்வொரு பகுதியினரிடம், மக்கள் இனத்தவர்களிடம் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். இந்த தெம்பு இதை திருக்குறளில் மிக ஆழமாக பதிவு செய்கிறார். திருக்குறள் என்கிற அந்த நூல் ஒரு 1330 குறள்களை அடங்கிய இந்த நூல் அடிப்படையிலே நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் வேறு எந்த அறநூலையும் படிக்க வேண்டியதில்லை, அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. எந்த நூலும் அவர்கள் படிக்க வேண்டாம். திருக்குறள் என்கிற ஒன்று படித்தாலே எப்படி வாழ்வது என்கிறத அவனுக்கு விளக்கிவிடும். எது பொய் எது மெய் என்று அவனுக்கு விளங்கிவிடும். யார் என்னை நம்மை ஏமாற்றுகிறார்கள் என்கிற செய்தியெல்லாம் விளங்கிவிடும். அரசியல் விளங்கிவிடும். அரசியல் விளங்கிவிடும் என்கிறதுக்கு ஒரு சின்ன சான்று சொல்லுகிறேன். இப்பொழுது இந்த 130 கோடி மக்களில் வரி செலுத்தக்கூடிய தகுதியுடையவர்களாக இருக்கிற ஒரு 60-70 கோடி மக்கள் அல்லது ஒரு 50 கோடி மக்கள் இந்த மோடி போன்றிருக்கிற ஆள்கள், அமித்ஷா போன்றிருக்கிற ஆள்கள், மிக வடநாட்டில் இருக்கிற பல கொடியவர்கள் பல்வேறு வகையான வரிகளை, போய் ஏதாவது ஒரு 2 இட்லி சாப்பிடுகிறோம் என்றாலும் கூட அதற்கும் வரி. இதெல்லாம் பல்லாயிரக்கணக்கான கோடிகளாக வடநாட்டில் பொருந்துகிறது. இவர்கள் எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு பல நாடுகளுக்கு காட்டி கொடுத்து, பல நாடுகளுக்கு இந்த நாட்டையே ஒட்டுமொத்தமாக விற்று மேலும் 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 மக்களை வருத்துகிற அந்த செய்திகளை நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் வரி. இது 2000 ஆண்டுகளுக்கு முந்தி, 2050 ஆண்டுகளுக்கு முந்தி இந்த திருட்டுத்தனங்களை, இந்த நடைமுறைகளை அவர் திருவள்ளுவர் எந்த காலத்துக்கும் பொருந்துகிறது போல் இருக்கிற ஒரு அரசியல் செய்தியை சொல்கிறார். இதற்குள் அத்தனையும் இருக்கிறது. 1330 என்கிற இந்த குறள் அமைப்பில் ஒவ்வொரு குறளிலும் ஒரு வாழ்க்கை அமைப்பினுடைய அறத்தை எதிர் சொல்லுகிறார். காமத்துப்பால் என்கிறது கூட ஒரு அறநூல் தான். கையிலே வேலை வைத்துக் கொண்டு வழியிலே போகிற பொழுது பணத்தை நாம் எடுத்துக்கொண்டு போகிறோம். வழியிலே கூட்ட மடக்கி மடக்கி கையிலே வேலை வைத்துக் கொண்டு, ஏய் நில்லு, இது என்ன பையில வச்சிருக்கிற, என்ன மூட்டையாக இடுப்புல கட்டியிருக்கிற, கீழே வைடா அப்படின்னு ஒரு கொள்ளைக்காரன், ஒரு கொடியவன், ஒரு வழிப்பறி செய்கிறவன், அதாவது ஒரு திருடன் கையிலே வேலையை வைத்துக் கொண்டு குத்தி விடுவேன், வை கீழே என்கிறான். அவனுக்கு முன்னால் வைக்கிறான். இவன் இதை காட்சியாக காட்டுகிறார். வேரோடு நின்றான் இடு என்றது போலும், டேய் வை கீழே வைடா, எடுத்து வருகிற பணத்தை கீழே வை என்று அவன் எப்படி அந்த கொள்ளைக்காரன் சொல்கிறானோ அதை போலத்தான் அரசில் இருக்கிற முண்டங்கள், அமைச்சர்கள், நம்மை ஆளுகிற நாய்கள் இந்த வகையிலே மக்களை ஏமாற்றி கையிலே வேல் இல்லாமல் வேரோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. செங்கோல் என்கிற அரசாட்சி என்கிற அந்த தன்மை வைத்துக் கொண்டு பிச்சை எடுக்கிறார்கள் இந்த நாய்கள் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். வேரோடு நின்றான் இரவு, பிச்சை எடுக்கிறான். பெரிய அரசியலை நமக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறான் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அவன் திருடன் என்ன செய்கிறானோ அதையே இவன் கையிலே செங்கோல் என்ற ஒன்றை பிடித்து வைத்துக் கொண்டு பிச்சை எடுக்கிறான். வரியாக போடு என்று பிச்சை எடுக்கிறார் என்று திருவள்ளுவர் சொல்கிறார் என்றால் இது எந்த காலத்துக்கும் பொறுத்தர செய்திகள். இது நேரமும் சூழலும் இருந்தால் 1330 குறள்களையும் பார்க்கலாம். கணவன் மனைவியராக 2 பேரும் வாழுகிறீர்கள். இதில் அடிக்கடி சண்டை வரும். சண்டை வருகிற குடும்பம் கொஞ்சம் அழகு குடும்பம்.
நல்ல அமைப்பிலே இருக்கிற கணவன் மனைவியருக்குள்ள அடிக்கடி முரண் வரும், முறுக்கு வரும். இந்த இரண்டு முறுக்கு அந்த 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 முரண் வருகிற பொழுது அவள் பேசாமல் விட்டு விடுவாள். சாப்பாடு போட மாட்டாள், சமைக்க மாட்டாள், சாப்பிடு சமைத்தாலும் கூட சாப்பிடு என்று சொல்ல மாட்டாள், பேசாத அமைதியாக இருப்பாள். இந்த முரண் இருக்கும். இதை ஊடல் என்று சொல்வார். ஊடல் என்கிறது ஒரு தனி அழகுடைய ஒரு சண்டை முரண்படுகிற ஒரு அழகு செய்தி. அவர் மேலிருந்து கொண்டு எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து கணவன் மனைவிற்குள் இடையில் இருக்கிற சண்டையா, தந்தை நிலையிலிருந்து தாத்தா நிலையிலிருந்து அதை உற்று பார்த்து ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்களா, ரெண்டு பேரும் முரண்பட்டு இருக்கிறீங்களா, இதில் நீ ஊடல் கொண்டு இருக்கிறாயா, ஒத்துழைக்க மாட்டேன்னு இருக்கிறாயா? நான் சொல்கிறேன், இந்த ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தவங்க தோத்துடுங்க அப்படின்னு சொல்றார் திருவள்ளுவர். இரண்டு பேரில் ஒருவர் தோற்று விடுங்கள், ஊடலில் தோற்றவர் வென்றார். யார் தோற்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். எங்க? அது கூடலில் காணப்படும். அது ரெண்டு பேரும் சேருகிற பொழுது அதில் தோற்றவர் யாரோ அவர்களுக்கு மிகுதியான இன்பம் இருக்கும். இதை இந்த செய்தியை, இந்த உண்மையை வாழ்க்கையில் துய்த்து பாருங்கள் என்று சொல்கிறார். எனவே திருக்குறள் என்கிறது எல்லாரும் பிள்ளைகளெல்லாம் படிக்க வேண்டும், பெண்ணாக பிறந்தவர்களெல்லாம் படிக்க வேண்டும், ஆண் என்கிற ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும். எல்லா செய்திகளையும் இதற்குள்ளால் சொல்கிறார். அது ஒரு தனி அழகு. இந்த 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 மொழியியல் தொடர்பாக இருக்கிற செய்திக்கு நாம் படிப்படியாக வருவோம். நம்முடைய மொழி அமைப்பு ஏதோ ஒரு இறுக்கமாய் இருக்கிறது போல இருக்கும். இன்றியமையாதது என்னங்க அது சொல்லு? இன்றியமையாததுன்றதை எவங்க சொல்லுவான்? அவசியம்னா முடிஞ்சு போச்சு கதை. அவசியமா இருக்குது, இது அவசியம் சொன்னா முடிஞ்சு போச்சு. சின்னதா இருக்குது, 5 எழுத்துல இருக்கு. அட முண்டம், இன்றியமையாததுன்னா என்னன்னு விளங்கிக்கொள். இன்றினா இது இல்லாம, அமையாதது இது பொருந்தாது. விளக்கு எரிவதற்கு மண்ணெண்ணெய் இன்றியமையாதது என்றாதான் அது விளங்கும். இது இல்லாம அது எரியாது. இன்றி அமையாது. அடிக்கடி இதையே பேசிக்கொண்டிருக்கிறான். அடிக்கடின்னா என்னப்பா? ஒரு அடி, அதுக்கு அடுத்தபடியா இன்னொரு அடி, அதுக்கு அடுத்தபடியா இன்னொரு அடி, அடிக்கு அடி, அதுதான் அடிக்கடி. அவனுக்கு விளக்கி சொல்லணும். அடிக்கடி கா என்ற காப்பாற்றுன்னு பொருள், கா காத்தல் செய்யும் பொருள், காப்பு ஆற்று என்று அவனுக்கு பிரித்து சொல்லணும். அப்பதான் அவனுக்கு மொழி விளங்கும். அந்த முயற்சிகளை எல்லாம் நம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால்தான் நம்முடைய மொழி கட்டுமானத்தில் என்ன கூறு இருக்கிறது என்று அவனுக்கு விளங்கும். சரி, அது கிடைக்கும். இப்போ நாம் எல்லாரும் இன்னமும் எந்த வகையான திருத்தமும் அடையாமல், தெளிவு பெறாமல் இக்கட்டான ஒரு நிலையில இருப்பதற்கு காரணம் இங்கு இருக்கிற ஒரு கூட்டம், பிராமண கூட்டம். மிக நல்லவர்கள் போல நல்ல நிறத்தில் இருந்து கொண்டு அவர்கள் செய்கிற அது குசும்புகள் கொஞ்சம் நஞ்சமில்லை, மிக நுட்பமாக செய்கிறார்கள். எந்த துறையில் எடுத்தாலும் சரி, ஊடகத்துறையில் எல்லாவற்றிலும் புகுந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே எப்படி இந்த இனத்தையே கையாளுவது என்கிறதை தெரிந்து கொண்டு இயங்குகிறார்கள். திரைப்படத்துறையில் எல்லாவற்றிலும் உள்ளே புகுந்திருக்கிறார்கள். எல்லா இயங்கு துறைகளிலும் அவர்கள் உள்ளே நிரம்பி இருக்கிறார்கள். அரசு துறைகளில் அத்தனையிலும் அவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். நினைத்ததையெல்லாம் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அவர்கள் வந்தவர்கள் செந்நிறமாக இருந்தார். இங்கே உள்ளே மேலே சிந்து வழியாக எல்லாம் வந்து மேடை பகுதியெல்லாம் சுற்றி இருந்து கேரளா பகுதியில் குவியலாக வந்து குவிந்து
படிப்படியாக உள்நுழைந்து எல்லாரும் அரண்மனைக்கு உள்ளே புகுந்து விட்டார்கள். உள்ளே புகுந்து விட்டார்கள். புகுந்து விட்டது என்றால் இங்கிருக்கிற சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் கொஞ்சம் திருட்டுத்தனமான மன உணர்ச்சியோடு இயங்கினார். ஒரு வரைதுறையின்றி இயங்கினார். அவர்களுக்கு இந்த வெள்ளையாக இருந்த இந்த தோளை பார்த்து, இந்த நிறத்தை பார்த்து, அந்த அமைப்பை பார்த்து, அவர்கள் பேசுகிற மொழியினுடைய ஒலிப்புயிரியை பார்த்து, அந்த ஒலிப்பை பார்த்து ஏதோ இவர்கள் மிகப்பெரிய ஆற்றல் சார்ந்த ஒரு பெருங்கூட்டம் என்று அவர்கள் சொன்னபடியெல்லாம் கேட்டார். இதை திருவள்ளுவர் ஒரு இடத்துல நுட்பமாக சொல்லுகிறார். இதையெல்லாம் நம்ம ஆழமாக கவனிக்க வேண்டும். அந்த காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முந்தியெல்லாம் யானையை, காட்டில் இருக்கிற யானையை பிடிக்கிறது என்கிறது ஒரு நுட்பம். அதிலே பயம்பு என்று சொல்வார்கள். பை என்ற பள்ளம்பு, பை பை பசி என்ற பள்ளம் விழுந்தது போல பயிர் இருந்தால் அதுக்கு பசிக்கிறது பொருள். பயம்பு என்ற பள்ளம், பயம்பு யானை படுகுழி என்று திவாகரத்தில் சொல்லுகிறார். யானை விழுவதற்காக இருக்கிற செய்யப்பட்ட குழி, அதற்கு மேலே குச்சிகளை வைத்து, அதற்கு மேல் கீற்று போன்றிருக்கிற படலைகளை சாத்தி வைத்து விட்டால், அது மேலே இப்போ ஐயா கொடுத்தது போல பலாப்பழம் போல ஏதாவது ஒரு பொருளை வைத்து விட்டால் அதை எடுப்பதற்காக வருகிறது யானை மாட்டிக்கொள்ளும். அந்த யானை மாட்டிக்கொள்ளுகிறதுக்கு முந்தி பெண் யானையை அந்த மரத்துக்கு ஓரத்தில் கட்டி வைப்பார்கள். அந்த கட்டி வைத்திருக்கிற அந்த யானையை நோக்கி ஆண் யானை வரும், ஒதுக்கென்று உள்ளே விடும். இது திருவள்ளுவர் சொல்கிறார். ஒரு வேலைக்கு ஒருவனை அனுப்புகிறாய் என்றால், அந்த வேலைக்கு கடைக்கு போய் இதை வாங்கி வா என்றால், போய் வெற்றிலை வாங்கி வா என்று சொல்லுகிற அவனிடம் வீட்டில் கடுகு இல்லை என்கிறதையும் தெரிந்து கொண்டு கடுகையும் ஒரு 100 கடுகு வாங்கி தருமா கூடவே சொல்லணும். இது வினையால் வினையாக்கி கோடல்னு பேர். கோடல் என்ற கொள்ளுதல் பொருள். ஒரு வினையை செய்கிற பொழுதே இன்னொரு வினையையும் அதன் வழியாகவே வைத்து செய்து கொள்ள வேண்டும். இது ஒரு நடைமுறை. வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானை ஆத்தற்கு. மதம் வாய்ந்திருக்கிற யானையை வைத்துக்கொண்டு, பெண் யானையை வைத்துக்கொண்டு ஆண் யானையை கவருகிற நுட்பம் போல ஒரு வேலையை செய்கிற ஒருவனை வேலைக்கு விட்டால் இன்னொரு வேலையும் அவனை வைத்துக்கொண்டே செய்ய வேண்டும். யானையால் யானை ஆத்தற்று, யானையை வைத்துக்கொண்டே யானையை பிடிப்பது. இது அந்த காலத்தில் ஒரு பெட்டை யானையை வைத்துக்கொண்டு ஒரு ஆண் யானையை அதை பற்றி கொள்வது. இதை நுட்பமாக சொல்லுகிறார். ஒரு புறநானூற்று ஒரு இடத்துல சொல்கிறார், ஆரியர், நன்றாக கவனிக்க வேண்டும், பிராமணர்கள் ஆரியர் பிடி பயின்று தருவும் பெருங்களிரு போல எழுதுகிறாங்க. ஆரியர்கள் பெட்டை யானைகளை பழக்கி ஆண் யானைகளை பிடித்து வருவது போல என்று ஒரு ஓமை சொல்லுகிறாங்க. அது கீழே என்ன நடந்தது 2000 ஆண்டுகளுக்கு முந்தி என்கிற வரலாறுலாம் இருக்கிறது. சிலவற்றை பச்சையாக சொல்லவே முடியாது. எல்லாரும் மன்னா பார்ப்பார்க்கல்லது பணிபெரியலையே 18 சொல்கிறான். பார்ப்பனர்களை தவிர நீ யாருக்கும் பணிந்தது கிடையாதே மன்னா, நீ பார்ப்பனர்களுக்கு தானே பணிவாய். பார்ப்பார்க்கல்லது பணிபெரியலையே, மகளிர்க்கல்லது மலர்பரியலையே, பெண்களுக்காகத்தானே நீ மார்பை திறந்து போட்டுக்கொண்டு படுத்திருப்பாய், அவர்கள் மேலே விழட்டும் என்று சொல்லுகிற செய்தியெல்லாம் அந்த காலத்து மன்ன பயல்கள் எல்லாம் எப்படி நடந்து கொண்டார்கள் என்கிற வரலாற்றை பதிவு செய்கிறார். பாரி முல்லைக்கு தேறிந்தான், முல்லை கொடி அப்படியுமாக காற்றிலே அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது. தேரிலே போனான். போகிற பொழுது அந்த முல்லை கொடியை பார்த்ததும் இயற்கை நிலையிலே அவனுக்கு ஒரு இரக்கம் வந்துவிட்டது. தன்னுடைய
தேரை அங்கே நிறுத்தி அந்த கொடியை அதன் மீது படர விட்டுவிட்டு வந்தான் என்று மிகப்பெரிய கதை, பெரிய கதையாக அந்த புறநானூறுகளிலே செய்தி உண்டு. பாரியினுடைய பெரிய பெருந்தன்மை பற்றி, இயற்கை மீது அவனுக்குரிய நாட்டம் பற்றி பெரிய வரலாறாக பேசப்பட்ட செய்தியெல்லாம் பேசப்பட்ட அந்த காலத்தில் தான் இன்னொரு புலவன் சொல்கிறான், பாரியா இப்படி செய்தானா, ஏன் எப்படி செய்தான் தெரியுமா என்கிறதுக்கு ஒரு வரி சொல்கிறான். நாட்கள் உண்டு, வெடியற் காலையிலே இறக்கிற கல் இருக்குதே, அந்த மரத்திலிருந்து இறக்கிற காலையிலே விடியல்ல இறக்கிற கல், அதற்கு நாட்கள்னு பேர். நாட்கள் என்று எழுதுவது விடியற் காலத்தில் எடுக்கிற கல்லைத்தான் அப்படி எழுத வேண்டும். டேஸ் என்கிறதுக்காக இருக்கிற தினங்கள் என்கிற பொருளே நாள்கள் என்று தான் எழுதணும். நீங்கள் நாட்கள் என்று எழுதினா விடியற் காலையில் இறக்குகிற கல் என்று பெயர். நாட்கள் அதுபோல் மகிழ் என்று இருக்கு. மகிழ் என்கிறது அடுநரா, காய்ச்சல சாராயம். நரவு என்கிறது தேன், நரவு என்கிறது கல். அடுதல் என்கிறது சுடுதல், அடுப்பு என்கிறது காய்ச்சுதல்னு பொருள், காய்ச்சுவதற்காக இருக்கிற கருவின்னு பொருள். அடுநரா என்ற அந்த காய்ச்சப்பட்ட கல்லுக்கு இருக்கிற ஒரு சிறப்பு பெயர் அடுநரா என்கிற சொல்லை திருவள்ளுவர் கையாளுகிறார். அடுநரா நாள், ஒரு நாளில் வெடியற் காலையில் சமைக்கப்பெற்ற அந்த கல் இருக்கிறதே, அதை நாட்கள் உண்டு. காலையில் எழுந்து அந்த கல்லை நல்லா உள்ளே இறக்கிட்டு, நல்லா அந்த காய்ச்சன சாராயத்தை உள்ளே இறக்கிட்டு, நாட்கள் உண்டு நாள் மகிழ் மகிழின், அப்படியே அந்த பாரி குடிச்சிட்டு அந்த முட்டாள் நல்ல தண்ணி அடிச்சுட்டு போயிருக்கிறான். நாட்கள் உண்டு நாள் மகிழ் மகிழின், யாருக்கும் எளிது தேறியதில்லை. இந்த மாதிரி இருந்தால் எல்லா பசங்களும் தேர் கொடுத்துட்டு வருவானுங்க. அப்படியே 2000 ஆண்டுகளுக்கு முந்தி எழுதுகிறார். நான் சொல்கிறது புறநானூற்று செய்தி. என்னென்னவெல்லாம் தவறு செய்தாலும் கூட புலவர்கள் கண்ணில் தப்ப முடியாது, அது நேரடியாக சொல்ல முடியாது என்கிற நிலையினாலே மிக நுட்பமாக அவர்கள் வளைத்து சொல்லுகிற அழகு தனி சிறப்புக்குரியது. இப்போது அவன் வந்ததும் சிவப்பாக இருந்தான் என்கிறதுனால் இங்குதான் அர் என்ற சிவப்பு என்று பொருள், அரக்கு என்ற சிவந்த மெழுகு என்று பொருள். அரியம் ஆரியம், சேலம் பக்கத்தெல்லாம் கேழ்வரகுக்கு ஆரியம்னு பேர். செழுவரகு என்கிறது தான் கெழுவரகு என்று ஆனது. சேரளன் என்கிறது தான் கேரளன் என்று ஆனது. சீர் என்கிறது பிரிக்கிறது, வெட்டுறது என்று பொருள். மழைக்காலத்திலே நள்ளிரவு நேரத்திலே பாம்புகள் போன்ற உயிரிகள், நல்ல பாம்புகள் போன்ற உயிர்கள் வருகிற பொழுது ஒரு உயிரி இயல்பாகவே அந்த பாம்பை பிடித்து துண்டாக போட்டுவிடும். விடியற் காலத்திலே மழையிலே நாங்கள் போகிற பொழுதே பாம்புகள் துண்டாக இருக்கிற அந்த காட்சியை பார்க்கலாம். இதை செய்தது யார் என்றால் சீரி என்கிற பெயரால் முன்னால் சொல்லப்பட்ட கீரி என்கிறது. இப்ப சேரளன் என்கிறது கேரளன் என்கிறது போல், செழு என்கிறது கெழு என்கிறது போல், கெழுவும் குருவும் கெழுவும் நிறனாகுமே என்று தொல்காப்பியர் சொல்வார். கெழு என்கிறது. இது தொடர்பாக இந்த 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 செய்தியிலே சிவப்பாக இருக்கிறவர்கள் என்பதிலே அரியர் என்கிற அந்த வடிவத்தில் தான் ஆரியர் என்கிற பெயரை அவனுடைய நிறத்துக்காக தமிழர்கள் வைத்த பெயர் அது. இந்த ஆரியர்கள் என்கிறவர்கள் யார் என்கிறதுக்கு தலையை போட்டு பீத்து கொள்ளுகிறார் மானியர் வில்லியம்ஸ். 7-8 பொருள்களை சொல்கிறார். அதில் ஒரு சிறப்பு பொருள், இந்தியாவிற்கு உள்ளால் நுழைந்த வெளிநாட்டு கூட்டம் என்று மானியர் வில்லியம்ஸ் சமஸ்கிருத அதில் வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்தவர்கள் என்று ஒரு பதிவு செய்கிற அந்த அழகை பார்க்கலாம். அவர்கள் வந்தவர்கள் அந்த காலத்தில் என்ன குறும்பை தொடங்கினார்களோ அவர்கள் மிகவும் நுட்பமானவர்கள் என்றால்
எல்லாவற்றையும் மனனம் செய்து கொள்கிறதிலே பெரிய வல்லவர்கள். எதாக இருந்தாலும் திரும்ப 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 படித்து மனத்திலே அதை நிறைத்துக் கொள்வார்களே தவிர அவர்களுக்கு அறிவு இருக்காது. நல்ல வகையான நினைவாற்றலோடு எல்லாவற்றையும் பதிவு செய்து கொண்டு வைத்துக் கொள்வார்கள். அப்படித்தான் அவர்கள் வெளியிலிருந்து வந்த பொழுது அவர்களுடைய நாட்டு பாடல்களை எல்லாம் ஒருவருக்கொருவர் சொல்லி 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 அதை மனனமாகவே வைத்துக்கொண்டு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது எழுத்துக்களை பயன்படுத்தி கொண்டு அந்த நூல்களை எல்லாம் தொகுத்தார்கள். அதில் ஒரு முடியும் இருக்காது, அதில் சொல்லப்பட்டுள்ள எந்த அறிவு செய்தியும் இருக்காது. எல்லாம் உள்ள இருக்குது, எல்லா செய்திகளும் இருக்கிறது. தொடர்பாக இருக்கிற செவ்வாய்க்கு போகிற கோள்கள் பற்றிய செய்திகள் எல்லாம் அதில் இருக்கின்றன. அது இருக்கிறது. உலகத்தினுடைய இந்த அறிவியெல்லாம் இருக்கிறது, எல்லா கணக்கும் இருக்கிறது, எல்லா பாப்பானும் மாற்றி 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 எல்லாத்திலும் அதில் இருக்கிறது என்று கணக்கு போட்டிருக்கிறது. இன்னென்ன கணக்குகள்லாம் இருக்கிறது என்று தண்டி தண்டியாக இருக்கிற கணக்கு நூல்களை எல்லாம் பிராமணர்கள் எழுதி வைத்திருக்கிறார். அதையெல்லாம் உடைப்பதற்கு நாம் எல்லாம் உட்கார்ந்து கொண்டு வேலை செய்தாக வேண்டியிருக்கிறோம். அவர்கள் ஆரியர்கள் மிக ஆழமாக தொடர்ந்து வேலை செய்து வருவதை நாம் ஒப்பி பார்க்கிறோம். இந்த நாட்டிலே பிராமணர்கள் பெரிய நுட்பமானவர்கள். அவர்கள் நேரடியாக இதில் ஈடுபட மாட்டார். ஒரு பார்ப்பானாக இருந்து கொண்டு முதல்வனாக இருந்து கொண்டு இந்த நாட்டினுடைய தலைவனாக இருந்து கொண்டு அதை செய்தால் சிக்கல் வரும், எல்லாரும் விளங்கிக் கொள்வார்கள் என்கிற நுட்பத்திற்குதான் பார்ப்பானாக இல்லாத ஒரு மோடியை வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார். மோடிக்கு ஒன்றுமே தெரியாது, வாழ்க்கையே தெரியாது, எப்படி வாழ்வது என்று கூட தெரியாது. அருமையான மனமுடைய ஒரு தாயை அப்படியே போட்டுவிட்டு வாழ்க்கையினுடைய பொருள் இல்லாமலே அவர் அலலாடி கொண்டிருக்கிறார். அவரை வைத்துக்கொண்டு நினைத்தது எல்லாம் ஆரியம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு என்ன என்றால், வெளியிலிருந்து வந்த அந்த மொழி, அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்த மொழி 2000 அளவுக்கு இருக்கிற அந்த சொற்களை வைத்துக்கொண்டு அதில் லத்தீன கிரேக்கங்களிலே இருக்கிறது, மேலை ஆரியங்களிலே கிடைக்கிறது, அதை வைத்துக்கொண்டு திராவிட மொழிகள் எல்லாம் வடநாட்டில் இருக்கிற வட்டார மொழிகளை எல்லாம் வைத்துக்கொண்டு ஏறத்தாழ ஒரு 8 லட்சம் சொற்களாக அந்த சமஸ்கிருதத்தை பின்னி வைத்துக்கொண்டு அதற்கு ஓரளவுக்கு இணையாக இருக்கிற 80 மொழிகளுடைய கூட்டாக இருக்கிற இந்தியை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்தியை இந்த நாட்டினுடைய மொழி, இந்த நாட்டினுடைய ஆளுமை மொழி என்று ஆக்கிவிட்டால், அடுத்த நிலையில் சமஸ்கிருதம் தான் இந்த நாட்டினுடைய ஆளுமை மொழி என்று சொன்னால் எந்த முட்டாளும் இந்த நாட்டில் கேட்க மாட்டான், எதிர்க்க மாட்டான் என்கிறது தெரிந்து கொண்டுதான் அவர்கள் மிக நுட்பமாக காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார். இந்த அவர்கள் வருகிற பொழுது இன்னமும் அந்த தன்மை இருக்கிறது, அது வேறு வகையில் இருக்கு. வெய் என்ற விரும்புவது பொருள், விரும்புவது பொருள். வெய்ம் வெம்மை என்கிறது என்ற வெப்பம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். வெப்பம் என்கிற சொல்லி என்ற கருத்து வேறு. வெம்மை வேண்டல் என்று அந்த தொல்காப்பியத்தில் ஒரு தனி நூறுப்பா இருக்கிறது. நீங்கள் உரியல்ல போய் பார்த்தால் வெம்மை என்கிறது என்ன என்றால் விருப்பம் என்று பொருள், கேள் என்று பொருள், விரும்பி கேள் என்று பொருள். வெய்யோ என்று பல இடத்துல செய்தி வரும், வெய்யே என்று வரும், விரும்பத்தக்க என்று பொருள். இந்த வெய் என்கிற அந்த சொல் வெய்கு வெகு, வெகுன்னு சொல்லக்கூடாது. அல் திணை அற்றினை என்கிறத அரிணை என்று சொல்லணும். அகிரிணை என்று சொல்வது தப்பு. பல் துளி, பல துளி 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 துளியாக ஒழுகித்தான் ஒட்டுமொத்தமாக நீர் ஓடி ஓடை போலாகி ஆறு போல் ஓடி, இந்த ஆறு பல துளிகளை சேர்ந்துதான் ஒரு ஆறே உருவாகிறது என்கிற அடிப்படையெல்லாம் தெரிந்தவன் தமிழன். எனவே பல்துளி என்கிறதே அவன்தான் பகுருளி என்று பேர் வச்சான். இகுன்னு சொல்லக்கூடாது. அகன்னா அகேனம் என்று சொல்லுகிறதுல
அந்த ஒலியை மென்மையாக சொல்ல வேண்டும், ஒலிப்பாக செய்ய வேண்டும். எச்சியே என்கிற ஒளி அமைப்பு அந்த 3 புள்ளிகளுக்கு இல்லை. நாம் தவறாக செய்து கொண்டிருக்கிறோம். பல்துளி என்கிறது பருளி என்றுதான் சொல்லணும். அல்திணை என்கிறதை அரிணை என்றுதான் சொல்ல வேண்டும். வெய்கு என்கிறது வெகு தான் சொல்லணும். வெகுதல், வெகாமை என்றால் விரும்பாமை என்று பொருள். பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். விரும்புதல், விரும்பி கேட்டல். இந்த வெகு என்கிற அந்த சொல்லுதான் மேலையாரியங்களில் போய் திரிகிற பொழுது வெகு என்று ஆனார். ஐ பெக் யுவர் ஆனர், ஐ பெக் என்றார். பெக்கர் பிச்சை எடுக்கிறது. வெகு என்கிற சொல் தான் வெகு என்று ஆனார். இதை அவர்கள் அங்கிருந்தே கொண்டு வருகிற பொழுது வெகு, வெகு, பெக்ஷி, பிக்ஷம், பிக்ஷம் என்ற பிச்சைன்னு பொருள். பிக்ஷை என்கிற அந்த வடிவத்தை தான் நாம் பிக்ஷைன்னு பேர் வைத்துக்கொண்டு பெரிய பெரிய மேசையெல்லாம் அந்த தஞ்சாவூர் பக்கத்தெல்லாம் வைத்துக்கொண்டு நான் பெரிய பிச்சை வீரன், பிச்சாட்டின்னு சொல்லி என்ன பெருமை இருக்கிறது. பிச்சை எடுக்கிறது பொருள். அந்த தொழில் எங்களுக்குரியது என்று எழுதியிருக்கிறான். பிச்சை எடுக்கிறது என்று எங்களுக்குரிய தொழில். இந்த பிச்சை என்கிற அந்த வடிவம் இருக்கிறது. சூனா நல்லதுதான். லோசனா கண்ணை உடையவள், சுலோசனா என்றால் நல்ல கண்ணை உடையவள், அழகு கண்ணை உடையவள். பிக்ஷம் என்கிறது பிச்சை, பேக்கிங், கேட்கிறது, போடு பிச்சை போடுன்றது. பிக்ஷம் என்கிறது சூனா சேர்த்து சுபிக்ஷம். ஒரு பார்ப்பான் இன்னொரு பார்ப்பானை பார்க்கிற பொழுது சுபிக்ஷமாக இருக்கேலா அப்படின்னா அங்கே பொறுக்கி தின்றதுக்கு நல்ல நல்ல பிச்சை கிடைக்குதான்னு பொருள். சுபிக்ஷமாக இருக்கிறதுனா என்னவோ நினைத்து கொண்டிருக்கிறோம். பிச்சை கிடைக்கிறதா அங்கே பொறுக்கி தின்னுகிறதுக்கு, பிச்சை நல்லா கிடைக்கிறதான்னு பொருள். பிக்ஷை என்கிற வடிவம். இவர்களுக்கு இந்த தொழில் வேற வகையா மிக நுட்பமாக இந்த மண்ணில் இந்த நாடு முழுமைக்கும் அழகாக இயங்கிக் கொண்டு வருகிற காட்சிகளை பார்க்கணும். இதில் நமக்கு எல்லாவற்றையும் கெடுத்து கொள்ளுகிறதுக்கு நமக்கென்று ஒன்றுமில்லைனாலும் நமக்கு ஒரு சின உணர்ச்சி உண்டு. குடும்பத்தில் கூட எதற்கெடுத்தாலும் கோபப்படுவது, எதற்கெடுத்தாலும் முரண்பட்டு பேசுவது, இது இயல்பாக இந்த உணர்வு நல்ல உணர்வு என்று கொள்ளாதீர்கள். அந்த காலத்தில் போர் நடக்கிறது என்றால் வீட்டிலே உனக்கு குழந்தை பிறந்திருக்கிறது என்று செய்தி அவனுக்கு சொல்லுகிறார்கள். அதியமான் போரிட்டு கொண்டிருக்கிறான், உனக்கு குழந்தை பிறந்திருக்கிறது, ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்றவுடனே அந்த காலத்தில் என்ன மரபு என்றால் முதலாக அந்த குழந்தையை அவனுடைய தந்தை வந்து பார்க்க வேண்டும் என்கிறது இந்த மன்னனுடைய மரபாக இருந்தது. எனவே போரில் இருக்கிறத எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு அந்த உரையை சொருகிக்கொண்டு தன்னுடைய பிள்ளையை பார்க்கிறதுக்கு வருகிறான். அந்த பக்கத்தில் ஔவையார் நிற்கிறாள். இதையெல்லாம் புறநானூற்றில் வரலாறாக இருக்கிறது. அவன் வந்து அந்த குழந்தையை பார்க்கிற பொழுது அவனுக்கு போர்க்களத்திலே இருந்து வந்த அந்த சினம், அந்த கோபம், அந்த கண்களிலே இருந்த நெருப்பு போல் இருக்கிற சிவப்பு அப்படியே இருக்குது. குழந்தையும் அதே கண்ணோடு பார்க்கிறான். அந்த குழந்தை மீதும் அதே சினத்தோடு பார்க்கிறான் என்று ஔவையார் சொல்கிறார். இன்னும் மாறாது சினனே, இன்னும் அந்த சினம் போகவில்லை. எதிரிகள் அவர்கள் என்ன ஆவார்களோ தெரியவில்லை. தன்னுடைய குழந்தையை பார்க்கிற பொழுதே அவனுக்கு கண்ணெல்லாம் சிவந்திருக்கிறது என்று ஔவையார் ஒரு பாட்டு பாடுகிறார். எதற்குன்னா சினப்பட்டு 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 எதற்கெடுத்தாலும் சினப்பட்டு இந்த இனம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே அழிய தொடங்கிவிட்ட செய்தி திருவள்ளுவர் பல பகுதியிலே சினங்கொள்ளாமை என்கிறார் தொடர்பாக இருக்கிறது. சினப்படக்கூடாது. பார்ப்பான் சினப்படுவதில்லை. என்ன வகையான சினத்தை உருவாக்கினாலும் கூட பேசாமல் அவன் இருப்பான். எப்பொழுது காய் நகர்த்தி அதை அழிக்க வேண்டுமோ அதை அழித்து போகும். இந்த நுட்பங்களை எல்லாம் வரலாற்றை எல்லாம் அவர் பதிவு செய்கிறார்.
எட்பக வண்ண சிறுமைத்தே ஆயினும் எட்பக வண்ண சிறுமைத்தே ஆயினும் உட்பகை உள்ளதாம் கேள். இந்த இனத்தில் உள்பகை என்கிற ஒரு நுட்பம். கூடவே இருப்பான், ஆனால் பகையாளியா இருப்பான். அதற்கென்றெல்லாம் தனி சொற்களை அவர் போடுகிறார். கேள்மோல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக வாழ்மோல் பகைவர் தொடர். உறவினன் போல் இருப்பான், ரொம்ப நெருக்கமாக இருக்கிற உறவினன் போல் இருப்பான். கேள்மோல் பகைவரை அஞ்சற்க, அப்படி உறவினன் போல் இருக்கிற அவனுக்கு அஞ்சாதே. வாழ்போல் பகைவர் தொடர்பு, கேள்போல் பகைவர் தொடர்பு. பக்கத்தில் வைத்துக்கொண்டு உன்னை வெட்டி விடுவேன் என்று சொல்கிறானே, அந்த அந்த பகைவனை பற்றி நீ கவலைப்படாதே. வாழ்போல் பகைவரை அஞ்சற்க. அவன் ஒன்றும் இல்லை, வெட்டனா வெட்டிட்டு போகிறான். ஆனால் உறவின் போலவே கூட இருந்து கொண்டு கேடு செய்வான். அவனை 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 பார்த்து நீ கொலை நடுங்கு என்று சொல்லுகிறார். எனவே ஒவ்வொரு சிறு சிறு செயல்களையும் அவர் உற்று பார்த்து நமக்கு அறிவுரை சொல்லியிருக்கிற வரலாற்று பகுதிகளை எல்லாம் திரும்ப பார்க்க வேண்டும். 2050 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகத்தில் எந்த அறநூலும் இதில் சொன்ன ஒரு 10 விழுக்காட்டு செய்திகளை கூட சொல்ல முடியாது. அறம்பொருது பொன் போல தேயும் உரம்பொருது உட்பகை உற்ற குடி. தமிழ் குடியே, உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன், பொன் இருக்கிறதே தங்கம், அதை தேய்த்து தேய்த்து உரசி 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 உரம்பொருத பொன் போல பொன் தேய்ந்து கொண்டே வரும். அறம் உரசிக்கொண்டே இருந்தால் பொன் தேய்ந்து கொண்டே வரும். அதனால் நீங்கள் உங்களுக்குள் உணர்வில் உட்பகை வைத்துக்கொண்டு நீ பெரியவனா நான் பெரியவனா என்று சண்டை போட்டுக்கொண்டே இருந்து உட்பகை உற்றவர்களாக நீ இருக்கிறதுனால் இந்த குடி தேய்ந்து கொண்டே போகிறது, இந்த குடி அழிந்து கொண்டே போகிறது. இந்த தமிழினம் குறைந்து கொண்டே வருகிறது, மெலிந்து கொண்டே வருகிறது என்கிறதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் பதிவு செய்கிறார். சின்ன சின்ன நம்முடைய மொழியை அமைப்பை பார்த்தால் அஞ்சஞ்சீரடி என்று ஒரு சொல் வரும். அஞ்சஞ்சீரடின்னா அழகிய என்ற அழகிய, செம்மென்ற சிவந்த, சிறுன சிறிய, அடிகள் என்ற அடி. 7 எழுத்தில் 4 கருத்துக்களை சொல்லக்கூடிய மொழி அஞ்சஞ்சீரடி என்று வரும். அஞ்சஞ்சீரடி அணி சிலம்பு ஒழிய அவ காலில் சிலம்பு இல்லாமல் இருந்தால் கண்ணகி என்கிறதுக்கு அது இளங்கோவடிகளை பதிவு செய்கிறார்கள். இந்த மண்ணில் நடந்த நேர்மையான பல பகுதிகளை எல்லாம், வரலாற்றை எல்லாம், நம்முடைய இலக்கியங்களை எல்லாம் ஆழ பதிந்து பார்த்தால்தான் உலகத்துக்கும் நமக்கும் எவ்வளவு தொடர்பு, எவ்வளவு வேறுபாடு இருக்கிறது என்கிற அடிப்படைகளை தெரிந்து கொள்ள முடியும். நான் இந்த நாட்டினுடைய ஒரு ஐயா அவர்கள் இயற்கை வேளாண்மையிலே தொடர்பாக இருக்கிற சிறப்பு வேளாண்மையிலே, இந்த மண்ணுக்குரிய வேளாண்மையிலே ஈடுபடுகிறவர் என்பதற்காக சொல்லுகிறேன். இயல்பாகவே இதை போலவே ஒரு உணர்வு நமக்கு மொழியை பற்றி, நாட்டை பற்றி, நம்முடைய இனம் என்கிறதை பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்தமைப்பு வேண்டும். இந்த மண்ணில் வடநாட்டு பகுதியில், ராஜஸ்தான் பகுதியில் ஜோத்பூர் மன்னர் அஜய் சிங் என்பவர் கோடிக்கணக்கான பணத்தை குவித்து வைத்துக் கொண்டிருந்த ஒரு அரசன் ஒரு இடத்திலே மிகப்பெரிய, உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு மாளிகையை, ஒரு பெரிய அரண்மனையை கட்ட வேண்டும் என்று விரும்பினார். ராஜஸ்தானில் இன்றைக்கு 286 ஆண்டுகளுக்கு முந்தி இந்த மண்ணில், இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் எல்லாம் வந்துவிட்டார். 286 ஆண்டுகளுக்கு முந்தி ஜோத்பூரிலே அஜய் சிங் என்பவர் தனக்கென்று ஒரு அரண்மனையை ஊடக அளவில் சிறப்பாக அதை கட்ட வேண்டும் என்பதற்காக முடிவு செய்தான். அதற்கென்று வரைபடங்களெல்லாம் போட்டான். அந்த பகுதியிலே, அவன் போட்ட பகுதியில் கேஜர்லின்னு ஒரு பகுதி, அந்த பகுதியில், அந்த வனப்பகுதியில் அதை கட்ட வேண்டும் என்று முடிவு பண்ணியிருந்தார். அங்கு ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருந்தது.
போய் அவர்கள் அந்த பகுதியிலே வாழ்ந்த பழங்குடிகளை எல்லாம் வெளியே போக சொன்னார். வெளியே போக சொன்னதும் அவர்கள் திடுக்கிட்டு நாங்கள் போக மாட்டோம் என்று மறுத்தார்கள். அதில் அந்த கூட்டத்துக்கு தலைவியாக அமிர்தா தேவி என்று ஒரு அம்மா இருந்தார். இது இந்திய நாட்டு வரலாறு. அமிர்தா தேவின்னு அவளுக்கு பேர். அந்த கூட்டத்தினுடைய தலை சொன்னால் நாங்கள் போக மாட்டோம். அதில் உடனே எதை பற்றியும் கவலைப்படாமல் வந்திருந்த நூற்றுக்கணக்கானவர்கள் கூட்டம் கையிலே கோடாரியோடு போய் ஒரு பெரிய மரத்தை வெட்டத் தொடங்கினார். 3 பெண் குழந்தைகளையும் வைத்துக்கொண்டு அந்த தாய் அமிர்தா தேவி போய் அந்த மரத்தை கட்டி கொண்டார். கட்டுகிற பொழுது என்னென்னமோ முயற்சி பண்ணிவிட்டு அந்த 3 குழந்தைகளையும் அந்த அமிர்தா தேவியையும் வெட்டி போட்டு விட்டார். துண்டு துண்டாக வெட்டி போட்டு விட்டார்கள் இந்த அஜய் சிங் என்கிறார். அப்படி வெட்டி போட்டது மட்டுமல்ல, உடனிருந்த பழங்குடிகளில் ஏறத்தாழ 362 பேர், 363 பேர் இதேபோல் ஒவ்வொரு மரத்தையாக போய் பற்றி கொண்டார்கள். 363 இந்த குடும்பத்தைச் சேர்ந்த 2 குழந்தைகள், அந்த அம்மா, மொத்தம் 366 பேர்களை வெட்டி போட்டார்கள். திரும்ப திரும்ப கூட்டம் வந்து கொண்டே இருந்தது. அஜய் சிங்குக்காக ராஜஸ்தானில் செய்தி போனது. வெட்டி போட மரங்களோடு வெட்டி போட 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 ஒவ்வொருவரும் இறக்கிறார்கள். அவர்களையும் துண்டு துண்டாக நாங்கள் வெட்டி போட்டோம். இதுவரை 366 பேர்களை வெட்டி போட்டோம் என்று இந்தியாவிலே வரலாற்று செய்தி. அஜய் சிங் பார்த்தான், போதும், வெட்டினது போதும், வேறு ஒன்று செய்ய வேண்டாம், எல்லாரும் திரும்பி வர சொல்லுங்கள். இந்த செய்தி உலகம் முழுமைக்கும் பரவினது. இப்படி இந்தியாவிலே, ராஜஸ்தானிலே தங்களுடைய மரங்களை காப்பாற்றுவதற்காக அந்த காட்டு மக்கள், அந்த வனப்பகுதியிலே வாழ்ந்த மக்கள் இந்த வகையான ஈகத்தை செய்திருக்கிறார்கள். அதற்கு தலைவியாக அமிர்தா தேவி இருந்தாள் என்கிற செய்தி உலகம் முழுமைக்கும் பரவுகிற பொழுது அதை அடிப்படையாக கொண்டுதான் இயற்கையை காக்க வேண்டும், இயற்கையாக மரங்களை காக்க வேண்டும், இயற்கை பொருள்களுக்கெல்லாம் ஒரு காப்பு செய்ய வேண்டும் என்கிற மன உணர்ச்சி வந்து உலகம் முழுமைக்கும் அது ஒரு இயக்கமாகவே ஆகி போனதற்கு இந்த நாட்டினுடைய வரலாறு சார்ந்தது. இதை போல மன உணர்வு இங்கே கொஞ்ச நெஞ்சம் ஒட்டி இருக்கிறதுனால்தான் தமிழ் என்கிறது மேல் ஒரு மதிப்பு இருக்கிறது. தமிழை வைத்துக்கொண்டு இந்த அரசில் இருக்கிறவர்களெல்லாம் எதிர்ப்பு செய்யாமல் எல்லா வகை சூழ்ச்சிகளையும் நன்மை செய்வது போல நடித்து கொண்டிருக்கிறார். உலகம் முழுமைக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. காரணம், இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த தென்மொழி இயக்கம் என்கிற ஒன்று இல்லையானால் தமிழ் என்கிற ஒன்றை பற்றியே கவலையில்லாத, உலகத்துக்கே கவலையில்லாது போகும். நம்மைத்தான் வெளிநாட்டில் 120 நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், நம் மீது அன்பு செலுத்துகிறார்கள். நாம் எதையாவது செய்வோம் என்று அவர்கள் அதை கருதி கொண்டு நமக்கு துணை இருப்பதற்கு முன்வர எண்ணி இருக்கிறார்கள். இது எதற்கு சொல்லுகிறேன்? நாம் இன்னும் இது பற்றி கவலைப்பட்டு இதற்கென்று இருக்கிற செயற்பாடுகளில் ஆழமாக நாம் இன்னும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்கிறது எதிர்காலத்தில் நல்ல விளைவுகள் ஏற்பட இருக்கின்றன. இதில் இந்த இயற்கை அமைப்பை காக்கிறது போலவே இயற்கையாக தோன்றின நம்முடைய மொழியை சிறப்பாக காப்பதற்கு ஒரு வகையான தன்மானவர்கள் திருமக்க வேண்டும். இதையெல்லாம் திருவள்ளுவர் பெருமகன் எல்லாம் யாதானும் யாகாவாராயினும் நாகாக்க என்றார். நா என்கிறது வேற ஒன்றும் இல்லை, நாக்குன்றது வேற ஒன்றும் இல்லை, மொழி. எதை காக்காவிட்டாலும் கூட உங்களுடைய மொழியை காப்பாற்றிக் கொள்ளு என்கிற உட்பொருளை சொல்கிறார். அதனால தான் அவன் மதர் டங்குன்னு சொல்றான், அம்மா நாக்குன்றான். யாகாவாராயினும் நாகாக்கு, டே மொழியை காப்பாற்றிக் கொள்ளுங்களா உங்களுக்கு இருக்கு. அது அறிவு செய்தி மட்டுமல்ல, அது ஒரு வரலாற்று செய்தி. நீங்கள் யார் என்கிற எல்லா ஆவணப்பதிவுகளையும் அந்த மொழி ஏற்றிருக்கிறது என்கிற உட்பொருளே தான் அது யாகாவாராயின் என்று வேறு வகையிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இந்த நிலையை
நம்முடைய நம்முடைய மொழியை, நம்முடைய இனத்தை, நம்முடைய நாட்டை பாதுகாக்கிறதுக்காக நாம் பல வகையான வேலைகள் செய்கிறோம். பல வகையான போராட்டங்களில் தொழில் போன்றிருக்கிறவர்கள் ஆழமாக உள்ளீடாக இயங்குகிறார்கள். உரிய அன்புள்ளங்களை எல்லாம் சேர்த்து கொண்டு முறையாக இயங்குகிறார்கள். தொடர்ந்து வேலை நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு 50 ஆண்டு காலமாக இது இந்த மண்ணிலே நடந்து கொண்டிருக்கிறது. இதை செயற்பாடாக நாம் மட்டுமே செய்கிறோம். இதற்கு யார் யாரெல்லாம் பயன்படுத்தி எந்த உயர்ந்த உள்ளங்களை எல்லாம் செயற்பாட்டுக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமோ அதை பயன்படுத்தி அவர்களையே முன்னிறுத்தி கொண்டு அந்த வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. திருவள்ளுவர் சொல்கிறார், டேய் அப்படித்தாண்டா வரும், உனக்குத்தான் எல்லா பொருளையும் வரும் என்கிறார். அவர் சொல்கிற அழகு தனி. யார் இந்த போராட்டத்திலே முன்னே வருகிறார்களோ, யார் இதில் ஈடுபடுகிறார்களோ அவனுடைய குடும்பம் தான் நலியும், அவனுடைய வாழ்க்கை தான் நலியும், அவனுடைய ஈகத்தினால்தான் ஏதாவது காய் நகரும். அறம் பொருந்த பொன் போல தேயும் என்கிறது போல இந்த குடி தேய்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அமரகத்து வன்கண்டர் போல தமரகத்தும் ஆற்றுவார் மேற்றே கொடை. யார் இதற்கென்று முன் வருகிறார்களோ அவர்களுக்கு தொல்லை வரும். ஒன்றுமில்லை, இவ்வளவு 10 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ளே போய் சிறையிலே படாத பாடுபட்டு வாழ்க்கையெல்லாம் நசுக்கி குடும்பமெல்லாம் குலைந்து மறுபடியும் துளிர்த்து நிமிர்ந்து நிலைநிறுத்தி கொண்டு எழுந்திருக்கிற அரிமா போல் இருக்கிற ஒளிவெல்லாம் அது தொடர்பாக இருக்கிறதுலே அந்த வேலைகளை, அது தொடர்பாக இருக்கிற போராட்ட களங்களில் எந்த வகையான அந்த சமன்மையும் சமரசம் செய்து கொள்ளாமல் மீண்டும் 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 அதை எதிர்ப்பதையே, அது தொடர்பாக போராடுவதையே தொழிலாக கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்கு என்று சொல்கிறார். உன்னை யார் அப்படி போக சொன்னது, உனக்கு தொல்லை வரத்தான் செய்யும் என்கிறார் திருவள்ளுவர். அமரகத்து வன்கண்டர் போல போர்க்களத்திலே யார் முன்னே போகிறானோ அவனுக்குத்தான் தாக்குதல் வரும். அவன் மேல்தான் அம்புகளும் விற்களும் தொடர்பாக இருக்கிற வேல்களும் வந்து பொருந்தும். அவன் மீது தான் எல்லா வகையான தாக்குதலும் வரும். யார் முன்னே போகிறானோ அவனுக்கு தான் வரும். அமரகத்து வன்கண்டர் போல தமரகத்தும் உன்னுடைய இனத்திலும் உங்களுடைய குடிகளுக்காக இருக்கிற அந்த அமைப்பிலும் தமரகத்தும் ஆற்றுவார் மேற்றே பொறை. யார் செயல்படுகிறானோ அவன் மீது தான் சுமை விழும் என்கிறார். இதையெல்லாம் நாம் தெம்பாக எல்லாம் இப்படி இப்படி இருக்கிறது என்கிற வரலாற்று பகுதியெல்லாம் தொடர்பாக இருக்கிற பதிவுகளை எல்லாம் பார்த்து கொண்டு நாம் இயங்க வேண்டும் என்பதற்காகவே நமக்கு எல்லா வரலாற்று பகுதியும் திருக்குறள் நமக்கு சொல்கிறது. ஆழ்வினையும் ஆன்று அறிவும் என இரண்டும் நீள்வினையால் நீளும் குடி. இந்த ஒரு குடி, நீ வாழ்கிற குடி நீட்சியாக ஒரு பெருநிலை எய்த வேண்டுமானால், இது நிலையாக உலகத்திலே சிறப்பிடம் பெற வேண்டுமானால் தொடர்பாக இருக்கிற ஆளுகின்ற வினையை நீ கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அறிவு நிலைகளில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். எல்லாரும் ஈடுபட வேண்டும், எல்லாரும் படிக்க வேண்டும். இந்த 2 வேலைகள் நடக்க 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 இந்த குடி நீளும் என்று திருவள்ளுவர் சொல்கிறார். நல்லாண்மை என்பது தொடர்பாக இருக்கிறதிலே அந்த வினையாண்மையிலே நம்முடைய இல்லாண்மை ஆக்கிக் கொள்ளல். நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக் கொள்ளல். அதை எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார். ஆண்மைன்னா ஏதோன்னு நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் சொல்றேன்னா பெரிய ஆண்மை ஒன்று இருக்கிறது, நல்லாண்மை என்று ஒன்று இருக்கிறது. அந்த ஆண்மை என்ன தெரியுமா? நீ பிறந்திருக்கிறாய இனம், அந்த இனத்தை நீயே ஆளுகிறபடியாக அமைத்துக் கொள்ளுகிறது. அந்த ஆண்மைதான் பேராண்மை என்று சொல்கிறார். நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மை ஆக்கிக் கொள்ளல். நீ பிறந்திருக்கிறாயே இனம், அந்த இனம் உன்னையே நீ ஆளுகிறபடி, உன் இனத்தையே ஆளுகிறபடி ஒரு அமைப்பை செய்து கொள் என்றெல்லாம் திருவள்ளுவர் பெருமான் சொல்கிறது. பெரிய வியப்புக்குரிய செய்தியாக இருக்கிறது. நாம் செயற்பாட்டுக்குரிய அந்த அமைப்பில் திருக்குறளை மிக ஆழமாக ஒவ்வொருவரும் இயக்க ஈடுபாட்டாளர்கள், போராளிகள் எல்லாரும் பின்பற்ற வேண்டும். தமிழ் தொடர்பாக ஈடுபடுகிற நன்னெஞ்சங்கள் எல்லாம்
திருக்குறள் என்கிற ஒரு அறநூல் சுற்றி சுற்றி வருவேன். எல்லா 1330 குறள்களிலும் அந்த செய்யுள்களிலும் நம்முடைய வாழ்க்கையை அமைப்பை எப்படி எடுத்து செல்வது என்ற எல்லா பற்றிலும் அதில் பதிவாகியிருக்கிறது. இதில் நாம் பேசுகிறது தமிழ் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நாம் பேசுகிற அந்த பேச்சில் ஏறத்தாழ ஒரு 80 விழுக்காடு பிற மொழிகளை கலந்து பேசுகிற முட்டாள்களாக ஆகியிருக்கிறோம். நல்ல தமிழை பேசுகிறது என்பது ஒரு கேலிக்குரியதாக, ஒரு நகைப்புக்குரியதாக கருதப்படுகிற அருவருப்பான சூழலும் நாம் பார்க்கிறோம். அதை அப்படி கருதுகிறவர்கள் எவ்வளவு பெரிய முட்டங்கள் என்பது கொஞ்சம் உற்று பார்த்தா தெரியும். ஒன்றுமே தெரியாது, அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. எல்லாம் தெரிந்தது போல் நம்மிடம் நடந்து கொண்டிருக்கோம். தமிழ் என்கிறது என்ன என்றால், அவருக்கு பவான் சொல்வார், தமிழ் என ஒன்றும் தனித்தமிழ் என்றும் தான் இரு மொழி இல்லை. தனித்தமிழ் என்று ஒரு மொழி தனியாக இல்லை. தமிழது தானே தனித்தமிழாகும் தவிர்த்திடின் பெற சொல்லு. தமிழ் அதில் இருக்கிற பிற சொற்களை தவிர்த்து விட்டாலும் அதுதான் தூய தமிழாகும், அதுதான் தனித்தமிழாகும் என்று சொல்வார். அந்த தனித்தமிழை அடிப்படையாக நிலைநிறுத்துகிற வேலையை நாம் செய்கிறது என்கிறது இந்த இயக்க உணர்விலே அடிப்படையானது என்கிறதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தமிழை கண்ட மேனிக்கு வாயில் வந்தபடியெல்லாம் பேசவும், கையில் எழுத்தாணி என்னென்ன அசைவு செய்கிறதோ அத்தனையும் அப்படி எழுதவும், கண்டமேனிக்கு எழுதுகிற அந்த தன்மைகளுக்கெல்லாம் ஒரு கண்டிப்பு புலவர் பெருமக்களிடம் இருந்தது. இப்படித்தான் இந்த மொழியை பின்பற்ற வேண்டும் என்கிறதுக்கான நெறிமுறைகள் இருந்தன. வடவேங்கடத்தினின்று கன்னியாகுமரி வரை ஒரே கல்வி அமைப்பு இருந்தது. வடவேங்கட பகுதியில் எழுதப்படுகிற ஒரு நூலை கன்னியாகுமரியில் இருக்கிறவன் முழுக்க துலக்கமாக விளங்கிக் கொள்ள முடியும். சிலப்பதிகாரம் போன்றிருக்கிற, மணிமேகலை போன்றிருக்கிற நூல்கள் எல்லாம் யாரோ 4-5 புலவர்களுக்காக எழுதப்பட்ட நூல் இல்லை. யாரிடம் படித்தாலும் அடிப்படையான எல்லாருக்கும் அது விளங்கும். எனவே தான் அந்த மொழி நடை கையாளப்பட்டது. இந்த நாட்டினுடைய கல்வி அமைப்பு அப்படி இருந்தது. அது ஒரு துலக்கமான அமைப்பு அந்த மொழியிலே கையாளப்பட்டது. இதை தாறுமாறாக யார் எழுதுகிறார்களோ அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அஞ்சினார். தவறாக தமிழை பயன்படுத்துகிறவர்கள் எல்லாம் அஞ்சினார்கள். இது இடையில ஒரு 300 ஆண்டு 400 ஆண்டுக்கு முந்தி இருக்கிற பாக்களிலே என்ன நடந்தது என்கிறது ஒரு பதிவு செய்யும். பாட்டு எழுதியிருந்த ஐயா வா பாடு என்று அரசன் சொல்லுவான். அப்படி ஒரு பிள்ளைப்பாண்டியன் என்று ஒரு குறுநில மன்னன் பாட்டு எழுதியிருந்த ஐயா பாடு. தப்பாக இருக்கிறது என்று தெரிந்தவுடனே அவனுக்கும் தமிழறிவு உண்டு. கூப்பிட்டு அந்த புலவனை ஓங்கி போட்டுவான் என்று எழுதுகிறான் ஒரு பாட்டு. குட்டுதற்கோ பிள்ளைப்பாண்டியன் இங்கு இல்லை. பிள்ளைப்பாண்டியன் என்கிறவனுக்கு ஒரு மரபு செயற்பாடு என்ன என்றால், தப்பாக தமிழை பேசுகிறவன், தப்பாக எழுதுகிறவன் எவனாக இருந்தாலும் கூப்பிட்டு குட்டுகிற வழக்கம் அவனுக்கு உண்டு. பாட்டு தொடங்குகிறது, குட்டுதற்கோ பிள்ளைப்பாண்டியன் இங்கு இல்லை. குறும்பி அளவா காதை குடைந்து தோண்டி எட்டினவற்றிருப்பதற்கோ வில்லி இல்லை. வில்லி என்கிற ஒரு புலவன், ஒரு குறுநிலம் பகுதி மன்னன். 2 பேர் பாட்டு எழுத வந்திருக்கிறார்கள் என்று செய்தியை சொன்ன உடனே 2 பேர் கழுத்திலும் சொரடு போல் இருக்கிற கத்திகளை நீள வாக்கிலே அவனுடைய காதில் ஒன்றும், இந்த பாட்டு சொல்லுகிறவனுடைய காதில் ஒன்றும், 2 பக்கத்திலும் அந்த கொரடு போல் இருக்கிற கத்தியை மாட்டிவிட்டு உங்களுடைய பாட்டை பாடுங்கள் என்று சொல்லுவார். அதில் தப்பு இருக்கிறது என்றால்
காதுல குறும்பி இருக்கு பாருங்க, அந்த குறும்பியோடு வருகிறபடி அறுத்து விடுவாராம். அது சொல்கிறான், குறும்பி அளவா காதை குடைந்து தோண்டி எட்டின மட்ட இருப்பதற்கோ இல்லை இல்லை. தப்பா தமிழை எவனாவது பேசினால் இந்த கதி நடக்கும். இது இந்த நாட்டில் நடந்த வரலாறு. இரண்டொன்றா முடிந்துதலை இறங்க போட்டு வெட்டுதற்கோ கவி ஒட்ட கூத்தன் இல்லை. ஒட்ட கூத்தனுக்கு என்ன வழக்கு தெரியுமா? உழவர்கள் இருக்கிறார்கள், பாட்டு பாட வந்திருக்கிறார்கள் என்ற அவையிலே சொன்னால் 2 பேருடைய தலையை குடுமியையும் ஒன்றாக இணைத்து போட்டுவிட்டு தப்பாக தமிழை பேசுகிற பொழுது, தமிழை எழுதுகிற பொழுது 2 பேருடைய தலையையும் வெட்ட செய்து விடுகிற தன்மை ஒட்ட கூத்தனை கூட்டு என்று அந்த பாட்டிலே வருகிறது. இரண்டொன்றா முடிந்துதலை இறங்க போட்டு வெட்டுதற்கோ கவி ஒட்ட கூத்தன் இல்லை. தெட்டுதற்கோ அறிவில்லா துறைகள் உண்டு. தேசமெங்கும் புலவரென திரியலாமே. தேசமெங்கும் அவெல்லாம் இந்த ஆளெல்லாம் போயிட்டான், நீங்கள் எல்லாம் பாட்டு பாடுறது, என்ன வேணாலும் எழுதுகிறாங்க, எப்படி வேணாலும் கிறுக்குகிறாங்க என்று தனிப்பாடலில் ஒரு பாட்டு இருக்கிறது. அந்த பாட்டு நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், தவறாக தமிழை பயன்படுத்துகிறவர்கள் என்கிறதுக்காக ஒரு வகையான தண்டனை முறை இந்த நாட்டிலே மண்ணிலே நடைமுறைப்படுத்தப்பட்டது என்கிறதுக்கான பதிவை நாம் பார்க்கிறோம். இதில் தமிழ் எவ்வளவு பெரிய விரிவுடையது என்கிறதுக்கு யாப்பருங்கலக்காரிகை இருக்கிறது. இப்போ இங்கே ஆழமாக கவனிக்க வேண்டும். யாப்பருங்கலக்காரிகையில் பாக்கள் என்னென்ன வகையில் இருக்கிற பாக்கள் எல்லாம் இருக்கின்றன என்று நூற்றுக்கணக்கிலே அது பற்றிய பாக்கள் எல்லாம் வருகின்றன. செய்கள் எல்லாம் இலக்கண அமைப்பிலே வருகின்றன. யாப்பருங்கலம், யாப்பருங்கலக்காரிகை. ஒரு ஆசிரியரிடம் நான் கேட்டேன், ஆமாம், ஏன் இதில் கட்டளை கலித்துறைன்னு ஒரு அமைப்பு இருக்கிறது, அந்த கட்டளை கலித்துறை எப்படி எழுதுவது என்கிறதுக்குரிய அந்த இலக்கணம் இந்த நூலில் சொல்லப்படவில்லையே என்று நான் கேட்டேன். அதுக்கு அந்த பெரியவர் சொன்னார், இது தொடர்பாக இருக்கிற இலக்கணம் முழுமைக்கும் அந்த கட்டளை கலித்துறையிலே இருக்கிறது, எனவே தனியாக அதற்கென்று ஒரு நூற்பா செய்ய வேண்டிய தேவையில்லை என்று அவர் சொன்னார். அப்படிப்பட்ட நுட்பமான அமைப்புடையது. எல்லாரும் நமக்கென்று இருக்கிற பழைய நூல்களை எல்லாம் கொஞ்சம் எடுத்தெறி படித்தோமானா பெரிய வாழ்க்கையில் பெரிய பெரிய வியப்பும் விழிப்பும் வரும். உள்ளமெல்லாம் உகழுகிறபடியான செய்திகள் நம்முடைய இலக்கியங்களிலே இலக்கணங்களிலே பதிவு. அகப்பொருள் துறைகள், கணவனும் மனைவியுமாக இருக்கிற அந்த செய்திகள், இன்பத்துறை தொடர்பாக இருக்கிற செய்திகள், அதிலே 400 துறைகளை தமிழர்கள் வகுத்திருக்கிறார்கள். அகப்பொருள் துறைகள் 400 துறைகள் தமிழிலே இருக்கின்றன. அதிலே ஒரு அமுத கவிராயர் என்று ஒரு ஆள் ஒரு 700 ஆண்டுகளுக்கு முந்தி 600 ஆண்டுகளுக்கு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். எனக்கு அதை பார்த்து வியப்பாக இருந்தது. அந்த 400 துறைகளில் ஒன்று நாணி கண் புதைத்தல் பேர். வெக்கப்பட்டு கணவனுக்கு முன்னால, காதலனுக்கு முன்னால கண்களை மூடிக்கொண்டு அதை புதைத்து கொண்டு மகிழ்கிறாள், சிரிக்கிறாள், உள்ள ஒரு நகை வருகிறது. இதுதான் அந்த துறையினுடைய உட்பொருள். நாணி கண் புதைத்தல், கண்ணை மூடிக்கிறது, வெட்கப்பட்டு மூடிக்கொள்வது அவனுக்கு முன்னால. இது ஒரு துறை. 400 துறையில் ஒரு துறை. அந்த ஒரு துறையை வைத்துக்கொண்டு ஒருவர் 400 பாடல்கள் எழுதியிருக்கிறார். நாணி கண்புதைத்தல் என்னும் ஒரு துறை கோவை என்று அந்த நூலுடைய பெயர். அமுத கவிராயர் என்கிற நூல் எழுதினார். இதை ரகுநாத சேதுபதி என்கிற அந்த குறுநில அந்த ஆளுமையர் இப்படி ஒரு நூல் எழுதப்பட்டிருக்கிறது, உங்களுடைய அவையிலே அதை படிக்க விரும்புகிறார்கள் என்ற உடனே அறிஞர்களெல்லாம் கூடுகிறார்கள். அதை அவன் முழுக்க அந்த நூலை படிக்கிறான். அவன் கேட்கிறான், ரகுநாத சேதுபதி கேட்கிறான், என்ன அதற்கு ஈடு செய்தான் என்கிறதை நாம் வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இது 400-500 ஆண்டுகளுக்கு முந்தி தமிழகத்தில் நடந்தது. ஒரு நூல் 400 பாட்டு சொன்னான்.
ஒவ்வொரு பாட்டையும் மறுபடியும் சொல்ல சொல்லி அந்த பாட்டு முடிந்த உடனே பெரிய அளவுக்கான பொன் தேங்காயை அவன் உருட்டி விட்டான். ஒன்று சொல்லியாயிட்டா போ, ஒரு பொன் தேங்காய் கிடைத்தது. அதுபோல் 400 தேங்காய்கள் அவனுக்கு முன்னால் உருட்டப்பட்டன. இது வரலாறு. 400 பொன் தேங்காய்களை அந்த அமுதகவிராயர் என்கிறவருக்கு அந்த சேதுபதி என்கிற அந்த குறுநில மன்னன் தொடர்பாக உருட்டினான் இந்த மண்ணில். அதோடு மட்டுமல்ல, ஒரு பெரிய பொன்னங்கால் என்று ஒரு பொன் விளைகிற பூமி மண், அந்த நில வயலை பொன்னங்கால் என்கிற ஊரையே அவனுக்கு பரிசீலித்தார் என்று வரலாற்று செய்தி. இதில் வெளியிலிருந்து வந்தவர்கள் செய்த குறும்புகளை எல்லாம் கண்டிக்கின்ற மரபு நம்மிடம் இருக்கிறதை ஒரு சின்ன செய்தியெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்காட் பாதிரின்னு ஒருத்தமே வந்து திருக்குறளை திருத்தினான். திருக்குறள் படிக்க படிக்க அவனுக்கு ஆசையாகிட்டது. அவன் திருத்த தொடங்கி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே உலகு என்றால் அவனுக்கு தமிழ் தெரியும். தமிழை தெரிந்து கொண்டான். உலக முதற்றே உலகு தொடர்பாக அந்த ஆதி என்கிறத மாற்றிக்கொண்டு ஒன்றைக்கும் அந்த திருத்தங்களை போட்டு நூலாகவே அச்சிட்டு விட்டார். இது மதுரையில் நடந்தது. இது கேள்விப்படுகிறார் 4ஆம் சங்கத்தைச் சேர்ந்த 4ஆம் கழகத்தை உருவாக்கின பாண்டித்துரை தேவர். போய் அவனை கூப்பிடுங்க, அந்த பாதிரியை கூப்பிடுங்க. வந்தான். எவ்வளவு புத்தகம் போட்டேன்? 500. எனக்கு உன்னுடைய பெருமையை சொல்லி கொண்டார்கள். எவ்வளவு புத்தகம் இருக்கிறது? 300 புத்தகம் இருக்குது. அந்த 300 புத்தகத்தை கொடுங்க. 300 புத்தகத்துக்கு விலையை கொடுத்து விட்டு 200 புத்தகங்களை நீ மற்றவனிடம் பரப்பி இருக்கிறாயே, ரொம்ப வருத்தப்படுகிறேன். இந்த 300 புத்தகங்களுக்கும் ஒரு வழி இருக்கிறது என்று வீட்டுக்கு வந்து அதை 300 புத்தகங்களையும் கொளுத்தி மண்ணை தோண்டி அதை புதைத்து வைத்தார் என்கிறது பாண்டித்துரை தேவருடைய வரலாறு. இது எல்லாம் செய்திகளுக்கு வரலாற்றுக்கு இடையிலேயே இந்த மண்ணில் காப்பாற்றுகிற தன்மை, அது மீது இருக்கிற பற்றுமை, அது எல்லாவற்றையும் நம் பிள்ளைகளுக்கெல்லாம் தெரிவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதில் ஒரு வகையான மன உணர்ச்சி நமக்கு வேண்டும். பாவலர் அவர்கள் இந்த பாட்டு அவருக்காக மட்டும் இல்லை, பொதுவாக எழுதுகிறது போல் எழுதுவார். ஆனால் எல்லாரும் இந்த உடம்பிலே, நரம்பிலே, தசையிலே, குருதியிலே இந்த பண்புகளை எல்லாம் ஒவ்வொரு தமிழனும் பெற வேண்டும் என்கிறதுக்காக எழுதுவார். எதுவரை எம் மூச்சு இயங்குகின்றதோ, எதுவரை எம் மூச்சு இயங்குகின்றதோ, எதுவரை எம் உடல் இம்மண் தோயுமோ, எதுவரை எம் மனம் நினைவலை எழுப்புமோ, அதுவரை இனமொழி ஆர்ப்படங்கால் இது நடந்து கொண்டேதான் இருக்கும் என்று சொன்னவருடைய களத்திலே அவருடைய இருப்பிடத்திற்கு பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டு இதை பற்றியெல்லாம் நாம் பேசிக்கொள்வது ஒரு பெருமைக்குரிய செய்தி. நமக்கு உள்ளவெல்லாம் ஒப்பளிக்கிறபடியான செய்தி. பெருமக்கள், உன் புதை உண்டு என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, உன் புதை உண்ட என் முத்தமிழ் சிறப்பினை இம்மண்பதைக்கு உணர்த்தல் எம் மண்ணுயிர் வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? இந்த என்னுடைய மண்ணுயிரினுடைய வாழ்க்கை என்ன தெரியுமா? முன் புதை உண்ட முத்தமிழ் சிறப்பினை இம்மண்பதைக்கு உணர்த்தல், இந்த மண்ணுக்கு, இந்த உலகத்துக்கு இதனை தெரிவிக்க வேண்டியது அதற்காகத்தான் என்னுடைய உயிர் வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்ன பெருமகனாருடைய அவைக்களத்திலே நாம் இருக்கின்றோம். இதிலே தமிழ் இப்பொழுது இன்னும் கூட இயன்றபடி இந்த ஆரியர்கள் இந்த ஊடகங்களை வைத்துக்கொண்டு, செய்தித்தாள்களை வைத்துக்கொண்டு, இதழ்களை வைத்துக்கொண்டு பண்ணுகிற அந்த அட்டகாசம் இருக்கிறதே, அதற்கென்று நாம் நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். வேண்டுமென்றே தமிழை குலைக்கிறான், கெடுக்கிறான், தேவையில்லாமல் இதை செய்கிறான் என்றிருந்தால் அவனுக்கு அடி போட வேண்டும். அடி போட வேண்டும் என்றால் நான் உதய சொல்கிறேன். தொடர்பாக எல்லாரும் கூடிக்கொண்டு அடிக்க வேண்டும். ஒரு முறை புதுச்சேரியிலே ஒரு நிகழ்ச்சிக்கு
போய் தமிழ் பற்றிய சிறப்புகளை நான் சொல்லுகிறேன். அங்கிருந்து வந்தவன் ஒருவன் அதையெல்லாம் கேட்டுவிட்டு ஒரு தேனி கடையில் இருந்து கொண்டு தமிழை பெருமையாக சொல்லலாமுங்க, தமிழ் எங்கள் அக்கா, தமிழ் எங்கள் அம்மா, தமிழ் எங்கள் ஆயாடுறான் ஒருத்தவன் அப்படின்னு. கூட்டம் கேட்டுக்கொண்டே வந்திருந்த ஒரு 5-6 பேர் தாறுமாறாக அடிக்கிறாங்க. துணியை அவன் கால் சட்டை மட்டும் அவனை விட்டுட்டாங்க. அடின்னு அடித்து அவனுக்கு எங்கே பார்த்தாலும் ரத்தம் குறிஞ்சி ஒழுகுகிறது. நான் வந்தவன் என்ன என்றால், நீங்கள் பேசினதுக்காக இழிவாக பேசினான் என்பதற்காக தண்டனை கொடுக்கப்படுகிறது எதுவும் சொன்னான். அப்படி எங்கு நமக்கு நம்முடைய மொழிக்காக எங்கு இழுக்கு நடந்தாலும், எங்கு இழிவாக எவன் பேசினாலும் உடனடியாக உதவி கொடுக்கிறபடியான கூட்டம் நம்மிடம் உடனடியாக செயற்பட தொடங்காது. அடி உதவுகிறபடி அனந்தன் உதவ மாட்டான் என்கிறது உண்மை. நம்முடைய மொழியை கொலை செய்கிற எவனையும் இனி விட்டு வைக்காது மெல்லிய தண்டனை முறைகளை நாம் மேற்கொள்ளுகிற அந்த வழக்கத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் எல்லா கூறுகளிலும் படிப்படியாக தளர்ந்து போகும். இதிலே பாவேந்தர் சொல்கிறார், அது இலக்கியம் சொல்கிறது போல அவர் சொல்கிறார். ஆனால் அது கீழே இருக்கிற உண்மையை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய மொழி எப்படி கிடக்கிறது என்கிற பதிவை உள்ளீடாக சொல்கிறார். வெளியில் மொழி என்று சொல்லாம். ஒரு பெண் ஒரு குடும்பத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறாள், தன்னுடைய காதலனை சந்திக்க முடியவில்லை, போட்டு அடைத்து வைத்திருக்கிறார்கள். 4 பக்கமும் வேடர் சுற்றிட நடுவில் சிக்கிய மான் போல் இங்கு ஏன் பிறந்தேன் இவர்கள் வீட்டில் கரையில் இட்டது ஒரு மீன் போல். அப்படி நம்முடைய மொழி துடித்து கொண்டிருக்கிற செய்தியை பார்க்கலாம். அது எவ்வளவு பெரிய செய்தி நம்முடைய மொழி என்கிறதை நாம் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். மிகப்பெரிய செய்தி அது. இதில் பாவலரேறு போன்றிருக்கிற பேரறிஞர்கள் பல பதிவுகளை செய்திருக்கிறார்கள். 2000 ஆண்டுகளுக்கு முந்தி, அதற்கு 3000-4000 ஆண்டுகளுக்கு முந்தி எழுதின பாடல்களை விட, ஆற்றல் சான்ற பாடல்களை விட நம் இந்த காலத்திலும் எழுத முடியும் என்பதற்கு அடையாளமாக பல பதிவுகளை அவர் செய்திருக்கிறார். அதில் எல்லாரும் பார்க்க வேண்டிய நூல் உலகியல் 100 என்கிற நூல். இங்கு உலகியல் 100 என்றால் உலகம் இப்படித்தான் இயங்குகிறது, இன்னென்ன கூறுகளிலிருந்து வகைப்படுத்தி கொண்டு மிக அழகாக அவர் பதிவு செய்து வருகிற தன்மை இருக்கிறதே, அது பெரிய வியப்புக்குரியது. புடவி பல என்று தொடங்கும். தொடக்கத்திலேயே நம்முடைய மரபில் உலகம் என்று தான் எதையும் தொடங்க வேண்டும். பாட்டு எழுதுறது என்றால், ஒரு இலக்கியம் செய்து என்றால் உலகு என்று ஒரு பரந்துபட்ட நிலையிலே அந்த சொல்லை போட்டு எழுத வேண்டும். இவர் எழுதுகிற பொழுது புடவி என்று ஒரு சொல்லை போடுகிறார். புடவி என்ன வேற ஒன்றும் இல்லை, என்லார்ஜிங் யூனிவர்ஸ், எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ். பறந்துபட்டு கொண்டே இருக்கிற இந்த அண்டம் இருக்கிறதே அதற்கு புடவின்னு பேர். புடை என்ற விரிவடைதல்னு பொருள். அடிச்சா புடைச்சிக்கிட்டா கண்ணம் புடைச்சிக்கணுமா. புடை என்கிறது வீங்குதல்னு பொருள், விரிவடைந்து கொண்டே போகுது. புடைவி என்கிறது தான் புடவி என்று ஆனது. குழைவித்தல் என்கிறதுல தான் குழவி ஆனது. குழவி என்பது குழைவிப்பதுன்னு பொருள். நான் கூட ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சொன்னேன், எல்லாரும் மம்மின்னு அம்மாவை கூப்பிடுறீங்க, நீங்கள் அம்மின்னு கூப்பிடுங்க, மம்மி வேண்டாம், அம்மின்னு கூப்பிடுங்க. ஏன்னா அம்மிக்கு பக்கத்தில் தான் குழவி இருக்கும் அப்படின்னு சொன்னேன். புரியுதுங்களா? அம்மிக்கு பக்கத்தாலே குழவி இருக்கும்னு சொன்னேன். இந்த புடைவி புடைத்து கொண்டே விரிவடைந்து கொண்டே போகிறது என்கிறது ஐயா அவர்கள் சொல்லிவிட்டு, இந்த எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் என்கிற இந்த புடைவி ஒன்றில்லை, பல மிக பலவாக இருக்கின்றன. இந்த புடவி பல, ஒன்று கடல் புன்மணலில் ஞாலம், அதிலே ஒன்று
கடல் புன்மணல்ல ஒன்றாக இந்த உலகம் இருக்கிறது என்று முதல் வரி தொடங்கும். உடவி பல ஒன்று கடல் புன்மணலின் ஞாலம் அடவி என மீன் செறிவாம் அண்டம்பல் கோடி. அவ்வளவு அவ்வளவு விண்மீன்கள் காடு போல் அங்கு மேலே செறிந்திருக்கின்றன. இடவரைகள் எட்டிசைகள் இவ்வுலக ஆக்கம். இதிலே கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு தென்மேற்கு தென்கிழக்கு என்றெல்லாம் சொல்லுகிற இந்த 8 திசைகள் இருக்கிறது. இடவரைகள், இது தெற்கு இது கிழக்கு என்று சொல்லுகின்றன. இடவரைகள் எட்டிசைகள் இவ்வுலக ஆக்கம். இந்த உலகம் தங்களுடைய வசதிப்பாட்டுக்காக அப்படி திசையை குறிப்பிட்டு பெயர் வைத்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் அப்படி அவருடைய ஒன்று இல்லை என்று சொல்லிவிட்டு கடவிடைகள் நேர்ச்சி கணிப்பு. கடவுதல் என்பது கடாவுதல் என்பது கேள்வி கேட்டது, அதற்கு விடை சொல்வது. இந்த கடவிடைகள் நேர்ச்சி கணிப்பு. இதுவரை என்ன நேர்ந்ததாக நமக்கு தெரிகிறதோ அதை வைத்துக்கொண்டு அந்த கணிப்பிலே தான் விடை சொல்கிறோம், கேள்வி கேட்கிறோம் என்று அந்த 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 செய்யுள் போகும். இதில் நம்முடைய மொழி இயல்பாக ஒட்டுமொத்தமாக நமக்கு எந்த வகையான சிக்கலும் இல்லாமல் எப்படி இந்த மாந்தம் தோன்றினது, எப்படி இயங்கிறது, என்னென்ன மன உணர்வுகளிலே இதை வளர்த்தெடுத்து வந்தார் என்கிற எல்லா பதிவுகளையும் இதில் இது தொடர்பாக இருக்கிற வரலாற்று செய்திகள் அத்தனையும் சொற்கள் தூக்கி வருகின்ற அழகை நாம் ஒட்டுமொத்தமாக மொழியை உட்கார்ந்து கொண்டு அவரவரும் படிக்கும்போது தான் நமக்கு தெரியும். சரி, இது கிடக்கட்டும். இதில் நம்முடைய மொழி தொடக்கத்தில் அ இ உ இம்மூன்றும் சுட்டே என்று தொல்காப்பியர் சொல்கிறார். இப்படி தொடங்குகிறது. அது என்கிறதுக்காக இங்கே இருக்குதுன்றதுனால இ, மேலே இருக்குது என்கிறதுனால உ, இந்த 3 ஒலிகளை பயன்படுத்தினார்கள் என்று அந்த 3 சுட்டுக்களை பற்றி தொல்காப்பியர் 2700 பதிவு செய்கிறார். சரி, அது கிடக்கட்டும். ஊ மேல் ஊ என்கிறது சேர்க்கை. ஊ ஊனாவும் இம்மன்னாவும் என்று ஆகும். என்றால் என்னென்ன சேர்க்கை என்று பொருள். இந்த சேர்க்கையில் தான் பின்னால் எல்லாம் ஆழமாக என்னென்ன நடந்தது என்கிற வரலாற்றை எல்லாம் இலக்கண ஆசிரியர்கள் பார்த்துவிட்டு 2700 ஆண்டுக்கு முன்பே உண்மை இப்படி செய்கிற இந்த மரபில் இந்த மொழி விரிவடைந்து கொண்டிருக்கிறது, இப்படி இந்த மொழி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிறதை கணக்கு போல எடுத்துவிட்டு பதிவு செய்தார். இதில் எண் உண்மை சேரனும் சோழனும் பாண்டியன் அவனும் இவனும் என்று சேருகிற அந்த நிலை எண்ணுண்மை என்று வேறுபடுத்துகிறார். மறவரும் மருளும் குன்றம். அவன் எதுக்குமே அஞ்ச மாட்டான் மறவன், அவன் அஞ்சினபடியாக இருக்கிற குன்று என்கிறதுக்கு அந்த என்கிறது என்ன என்றால் சிறப்பு உண்மை. அவன் வெல்லினும் வெல்வான், தோற்பினும் தோற்பான். அது வருகிறதே அது ஐய உண்மை. நாம் ஆழமா பார்க்க வேண்டும். இதெல்லாம் இலக்கணத்தில் இருக்குது. சாத்தனும் வந்தான், அவனும் வந்தான், அவன் கூட சாத்தனும் வந்தான். இது எச்ச உண்மை. தமிழ்நாட்டு மூவேந்தரும் வந்தார், அவர்கள் மூவேந்தரும் வந்தார் போது அது முற்றுமை. அது ஆணும் அன்று பெண்ணும் அன்று தெரிநிலை உண்மை. பாலும் ஆயிற்று நெய்யும் ஆயிற்று. அந்த என்கிற அது ஆக்க உண்மை. மரப்பினும் ஓத்து கொள்ளலாகும். பார்ப்பன பயல்களே, நீங்கள் மறக்கக்கூடாது என்கிறதுக்காக திரும்ப 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 அவனுடைய காதில் கொண்டு போய் செவியிலே கொண்டு போய் துருக்கிறீர்கள் ஒளியை. நீங்கள் அப்படி மறந்தாலும் கூட திரும்ப திரும்ப அதை பெற்றுக்கொள்ள முடியும். மறப்பினும் ஓத்துக்கொள்ளல் ஆகும். மறப்பினும்
ஓத்து குழலாகும் தொடர்பாக இருக்கிற பார்ப்பான் பிறப்பொழுக்கம் கொன்றைக்கெடும். பிறப்பிலேயே ஒழுக்கமாக இருக்கிறது என்கிறதை பற்றி பேசுகிறீர்களே, அதில் ஒழுங்காக இருக்கிறா பயல்களே என்று திருவள்ளுவர் 2050 ஆண்டுகளுக்கு சொல்கிறார். ஒழுக்கம் தவறாதீர்களா, ஒழுக்கம் இல்லாமல் எல்லாரும் நடக்கிறீர்கள் என்று அப்பொழுதே பதிவு செய்கிறார். சரி, இது எதிர்மறை உண்மை. இதில் என்று வாயை மூடிக்கொண்டு கூட்டுதல் என்றால் கொட்டுதல் என்று சொல்வது நீங்கள் சொல்கிற செய்தியோடு நான் இணைகிறேன் என்று பொருள். இந்த சேர்க்கை இவர் திருவள்ளுவர் ஐயா அவர்கள் பாட்டு எழுதுகிறார். எல்லாரும் உன்னை போட்டு மிளகா அரைக்கிறான், வடநாட்டில் இருக்கிற அரசியல்காரர்கள் எல்லாம் போட்டு உங்களை நசுக்கிறான், இந்த நாட்டுக்கு தீங்கு செய்கிறான். எல்லாரும் திரும்ப 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 உங்களை தேய்த்து கொண்டிருக்கிறான், உங்க முதுகலை தேய்த்து கொண்டிருக்கிறான். அம்மி தேய்த்த பின் முதுகிலும் அரைப்பான், என நீதான் கொட்டு வையே. இது பாவலர் பாட்டு. கொட்டுறா, நல்லா பிடிச்சி அரடா என்று முதுகை காட்டி கொண்டிருப்பாயே பயலே என்று நம் தமிழர்களை சொல்கிறார். என நீதான் கொட்டு வையே. இந்த என்கிற இந்த வடிவத்திற்கு தான் ஊமை என்று பேச்சு வராதவனுக்காக இருக்கிற சொல் புறப்பட்ட அந்த நிலையை பார்க்கிறோம். இதில் ஒரு சின்ன செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். அகராதியை உருவாக்குகிற பொழுது, அறிஞ்சொல் அகராதியை உருவாக்குகிற பொழுது நானா ஒரு சொல்லை போட்டேன், அகடமிக் தீஃப், கல்வியியல் திருடன். அப்படி ஒரு சொல் ஆங்கிலத்தில் இல்லை, தனித்தனி சொற்களாக இருக்கின்றன, ஒரு கலைச்சொல்லாகவே போகும். அப்படி பல பேர் இருக்கிறது என்னை பார்த்து விட்டு அதற்கென்று ஒரு சொல்லை குறிப்பிட வேண்டும். அவன் செய்கிற வேலை என்ன? அகடமிக் தெஃப்ட் என்று, கல்வியியல் திருட்டு என்று போட்டேன். இதில் இங்கிருந்து ஏரல்னு ஒரு பகுதி இருக்கிறது. ஏரல் என்று திருநெல்வேலி பக்கத்திலே ஒரு பகுதி. அதில் புலவர் சிவசங்கு என்று ஒரு அறிஞர் ஐயாவோடு மிக நெருக்கமாக, அங்கு திருவள்ளுவர் சிலையை திறப்பதற்கு ஐயாவை அழைத்திருந்தார். நான் உடன் போயிருந்தேன். அவர் வீட்டிலே எல்லா வகையான புலால் உணவுகளும் சமைக்கப்பட்டிருந்தன. சாப்பிட்டோம். எனக்கு வயிறு சரியில்லாமல் போயிருந்தது. அப்பொழுது நான் வழக்கறிஞராக பணியில் இருந்தேன். புதுச்சேரியிலே முருகேசன் என்கிறவர்கள் நான் ஒரு இளையராக வழக்கறிஞராக பணிக்கு போய்கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். நான் வயிறு சரியில்லாமல் வயிற்று ஏதோ உளைச்சல் போட்டிருக்கிறது என்று அந்த பகுதியில் இருக்கிற குளப்பகுதிகளுக்கு, ஏரி பகுதிகளுக்கு விரைவாக ஓடுகிறேன். ஓடுகிற பொழுது அங்கு ஆடு மேய்த்து கொண்டு ஒரு பெரியவர், அவருக்கு என்ன 90 அளவு இருக்கும். ஐயா, இந்த ஆட்டுக்கு கீழே தொங்குதே, 2 மணி போல தொங்குதே, அதனுடைய என்ன பேர் சொல்வீர்கள்? ஏன் இதை கேட்குறீங்கன்னு கேட்டார். இந்த மொழி ஆராய்ச்சியில் நான் ஈடுபட்டிருக்கிறேன், அது என்னன்னு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். வக்கீலாக இருக்கிறவங்களுக்கு அதுங்கிட்ட தொங்குறதை பற்றி உங்களுக்கு என்ன கவலைன்னு கேட்டார். நீங்கள் மட்டும் போயிட்டே இருக்க வேண்டியதானே, இதில் என்னங்க, இதெல்லாம் என்னங்க ஆராய்ச்சி? இல்லைங்க, சொல்லுங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். நான் சொன்னேன், ஊமை மணி, அதில் ஒலி இல்லாததுனால அதுக்கு ஊமை மணி என்று இருக்கிறது தான் ஊமணின்னு ஆயிருக்கும். நீங்கள் சொல்கிற ஊமணி என்கிறது ஊமை மணி என்று. அப்படியா? நான் 2வது படிக்கிற பொழுது சென்னை பள்ளிக்கூடத்தில் எங்களுக்கு இருந்த ஆசிரியர், அப்பொழுதும் எங்கள் வீட்டில் ஆடு இருந்தது, அது தொங்குது என்னடான்னு என்னை கேட்டார். நான் ஊமணி என்று நீங்கள் சொன்ன ஊமை மணியை செய்தியை நான் சொன்னேன். ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முந்தி சொன்னேன். அவர் ஓங்கி என்னை நெஞ்சு தலையிலே கொட்டி விட்டு அவர் சொன்னார், என் ஆசிரியர், திருக்கோயிலொடுக்கம் என்று ஒரு நூல் இருக்கிறது, அதிலே ஊமை மணி ஆட்டிகள் அங்கு ஓசை ஒழிந்தார் போலே என்று பாட்டு வரி வருகிறது.
ஊமை மணி ஆட்டுகில் ஆங்கு ஓசை ஒழிந்தார் போலேன். ஊமை மணி என்பது நாக்கில்லாத மணி இருக்கிறதே, அதைத்தான் ஊமை மணி சொல்ல வேண்டும். இது நாக்கு தொங்குகிறது என்று சொல்லிவிட்டு மறுபடி ஒரு கொட்டு கொட்டி, இது ஊமை மணி அல்லடா, ஊன் மணி, ஊனாலாகிய மணி, கரியினாலாகிய மணி என்று அவர் சொன்னார். இதை நானும் சென்னையில் ஒரு பேராசிரியரிடம் பேசிக்கொண்டு இது தொடர்பாக இருக்கிற நிகழ்ச்சி இப்படி நடந்தது என்று சொன்னேன். ஒரு 10 நாளுக்குள் ஒரு இதழ் வருகிறது, ஊன் மணியா ஊமணியா என்று தலைப்பிட்டு. எதற்கு சொல்லுகிறேன்? இது ஒரு அகாடமிக் தெஃப்ட் என்கிறதுக்காக சொல்லுகிறேன். இது நம்முடைய இலக்கியங்களில் இருக்கிற செய்திகளை எல்லாம் அதில் இருக்கிற வரிகள் எல்லாம் இயல்பாக இருக்கிற இலக்கிய வரி என்று மற்ற உலக இலக்கியங்களை பார்க்கிறது போல் நாம் அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அத்தனையும் வரலாறு, அத்தனையும் நிகழ்ச்சிகள், அத்தனையும் ஆவணங்கள், அது தொடர்பாக இருக்கிற செய்திகளை அப்படித்தான் அதை யாத்திருக்கிறார்கள். இது ஆழமாக உட்கார்ந்து கொண்டு நம்முடைய கழக இலக்கியங்களில் இருக்கிற செய்திகளை இன்னும் வரலாற்று அடிப்படையிலாக அதிலிருந்து ஆவணங்களை வைத்தெடுத்து வரன்முறைப்படுத்துகிற அந்த வேலை நடக்கவே இல்லை. வெறும் கல்வெட்டுகளிலே இருக்கிற அந்த செய்திகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதிலே போய் அதை ஆழமாக பாவன்னு சொல்கிறார். அது வான் மீனுக்கு வன்றுண்டில் இட்ட கதையாகும் என்று ஒரு இடத்துல மண்ணில் மின்னில் எழுதுகிறார். ஒரு பயனும் இல்லை. அதில் இருக்கிற செய்திகள் என்கிறது தமிழனுடைய உண்மையை, உலகத்தில் தமிழர்களுக்குரிய பெருமையை அவற்றை வைத்துக்கொண்டு ஒன்று செய்துவிட முடியாது என்று எழுதுகிறார். அது ஒரு பெரிய உண்மையும் கூட. இதிலே அவ்வுதல் என்கிறது பற்றுதல், அவ்வுதல் என்கிறது பற்றுதல். அவ்வி ஒளியை பற்றுகிற உறுப்பு என்றதில் சவ்வி சவி செவி என்றால் ஒலியை பற்றுகிற உறுப்பு. இந்த சொல் செவியுறு என்றால் காதிலே உள்வாங்கிக்கொள் பொருள். செவியுரை என்கிற அந்த தனி சொல் தொல்காப்பியத்தில் 3 இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. செவியுரை தானே. இந்த செவியுரை என்பது காதிலே கேட்பது என்று பொருள். இவன் அங்கிருந்து வந்து 2700 ஆண்டுக்கு முந்தி மண்ணில் செவியுரை, காதில் கேட்பது என்கிறதை செவியுறு செவியுரை என்ற சொற்களை தமிழகம் முழுமைக்கும் பயன்படுத்துகிற செய்தியை பார்த்துவிட்டு, இலக்கணங்களில் இருக்கிற செய்தியை பார்த்துவிட்டு பார்ப்பான். செவியுறு சுரு என்று ஒரு வடிவத்தை எடுத்துக்கொண்டு மாநில அகராதியும் போட்டிருக்காங்க. சுரு சுருதி, காதினாலே கேட்பது. சுருதின்னா ஏதோடு நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய மொழியை அவன் சுருக்கி பிணைந்து ஒன்றோடு ஒன்று குலைத்து கொண்ட அந்த அமைப்பை எல்லாம் பார்த்தா நாம் எவ்வளவு ஏமாளிகளாக இருக்கிறோம் என்று வியப்பாக இருக்கிறது. அதெல்லாம் மிகப்பெரிய சொற்கள் என்று அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் அங்கே இருக்கிற இவன் ஆங்கிலேயர் வந்த பிறகு இருக்கிற அவன் சில சொற்களை, இயல்பாக இருக்கிற மக்கள் வழக்கு சொற்களை வேறு வகையில் அவன் சொன்னது. இப்போ கட்டு மரம் என்றால் கட்டமரம் சொன்னான், மாங்காய் என்கிறது மேங்கோடு சொன்னான், வெட்டி வேர் என்கிறது வெட்டி வேறான்னு சொன்னான், காசு என்கிறது கேஷ் என்று சொன்னான். காசு என்கிறது அதுக்கு தொடர்பாக ஆக்ஸ்போர்ட் அகாதியை பட்டார். இது சமஸ்கிருதத்திலிருந்து தான் காசு சமஸ்கிருத தமிழுக்கு வந்தது, அது கஷ்ட என்கிற வடிவத்தின் வந்தது என்றெல்லாம் அவர்களுக்கு அடிப்படை இல்லாமல் அவர்கள் மட்டும் குறித்திருக்கிறார்கள். கயிறு என்கிறத காயிறு என்றிருக்கிறான். கரி என்கிறத CURRY கரின்னு பயன்படுத்திக்கலாம். அணைக்கட்டு என்கிறத அணிக்கட் என்று, மிளகு தண்ணீர் என்பதை மிளக்டானி கடைகளில் இப்போ இருக்கலாம். மிளகு ரசத்தை வைக்கிறதுக்காக வெந்நீரை வச்சுட்டு அந்த தண்ணி அந்த தொடர்பாக மிளகு தண்ணியை போட்டால், மிளகனுடைய அந்த தூளை போட்டால் சாறு குடிக்கலாம். அது மிளக்டானினே போட்டிருக்கான். MILAKTAWNY மிளக்டானி என்று ஏதோ ஒரு மந்திர பொருள் போல.
ஒரு மருந்து பொருள் போல விற்கிறான், 10 ரூபாய்க்கு 8 ரூபாய்க்கு விற்கிறான். அதுபோல் பச்சிலை என்கிறத பச்சூளி, பூசை என்கிறத பூஜா, குயில் என்கிறது கோயில், தட்டி என்கிறது டேட்டி, அடைக்காய் என்கிறது அடை என்கிறது இலை. அந்த வெற்றிலைக்காக இருக்கிற காய் என்கிற பொருளில் அடைக்காய் என்கிறது தானா வரல, மெதிக்கிறது என்கிறது, மெரிக்கிறது என்கிறது போல் அடைக்கா என்கிறது அரைக்கா. அந்த பாக்குக்கு அரைக்கா நட். வெற்றிலை வெற்றிலை பெட்டல் என்கிறது, பெட்டல் நட் என்று தொடர்பாக இருக்கிற பாக்கு சொல்லுது. இந்த பெட்டல் என்கிறது தேக்கு என்கிறது, டீக் என்கிறது. இந்த சொல் புறம்போக்கு என்கிறத புறம்போக்கு. இதுபோல ஒரு 25 சொற்கள் இருக்கின்றன. இதை வைத்துக்கொண்டு தான் பலர் என்ன செய்கிறார்கள், இவையெல்லாம் ஆங்கிலத்துக்கு போயின, தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு போயின. இது இல்லை, அவர்கள் பயன்படுத்துகிற ஆங்கிலத்தில் பயன்படுத்துகிற சொற்கள் ஏறத்தாழ 90 விழுக்காடு சொற்கள் தமிழ் கொடுத்த ஈவுகள், பிச்சைகள். அது என்ன என்று காலத்தால் அவர்கள் விளங்கிக் கொள்ளுகிற காலம் நெருங்கிக்கொண்டே வருகிறது. நம்முடைய குயின்னு ஒரு சொல் போடும், கூனா இயன், குயி துளைன்னு போடும், குயி கூனா இயன் குயி. இது ஒரு 4 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தி மாந்தன் நிமிர்ந்த குறுக்கு மனிதனாக இருந்த பொழுது போற்றிருக்கக்கூடிய ஒலி. குயி குயி குழி துளைன்னு போடும். பை பள்ளம், பையி பழி பள்ளம். குயி குயு சுலபமாக வருகிற அந்த பக்கமாக வெளிக்கு இருக்கிற பக்கமாக வருகிற காற்று. குயி துளைன்னு பொருள்ல குயி குயில் குல், குல் என்பது துளைப்படுத்துன்னு பொருள். 10 பேராக கூடிக்கொண்டு ஒரு விலங்கை அழிப்பதற்காக நீ குல்லு அப்படின்னா அப்படி கையில் வைத்திருக்கிற தொடர்பாக இருக்கிற வேலோ அல்லது குச்சியோ அந்த 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 விலங்கை நோக்கி குத்துவான், துளைப்படுத்துவான். இதுதான் கொல்லுதல்னு பேர். இது ஆங்கிலத்தில் KAILL கில் என்றான் பாருங்க. ஆரிஜின் டூபியஸ், எங்கிருந்து வந்ததுன்னு தெரியவில்லைன்னு போட்டிருக்கிறான். கில் கொல்லுதல் என்கிறது தொலைத்தல் பொருள். குல் குல்து குற்று, குள் குள்து குட்டு தொலைப்படுத்துன்னு பொருள். குடு குடம். இந்த வடிவத்துக்கு முந்தி நான் சொல்ல வந்தது குய் குய் அவு குயவு என்றார். துளைப்படுத்து தோண்டுன்னு பொருள். அவனுக்கு அந்த காலத்தில் ஒரு களிமண் துண்டாக இருக்கிறது, நெருப்பிலே மாட்டிக்கொண்டிருக்கிற துண்டு, மூங்கில் காடுகளிலே எரிந்த துண்டு. அது எரிந்து முடிந்த பிறகு அதை எடுத்து பார்த்தா அந்த கல் திணக்குமாக இருக்கிறது. எனவே இப்படி நாம் கலங்களையே செய்து கொள்ளலாம் என்கிற உணர்வோடு தான் களிமண்ணை திரட்டி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளிருந்து எடுத்து ஒழிவாக ஆக்கி அதை தொடர்பாக நெருப்பிலிட்டு ஒரு கலத்தை உருவாக்கி கொண்டான். இதை செய்கிற வேலையுடைய செய்கிற ஆளுக்கு குயவு குயவன் என்று பெயர். சிறப்பு சொல்லுது குயவன். இவன்தான் உலகத்தில், இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் முதலாக யார் கலத்தை செய்தது என்கிறதுக்கான வரலாற்றை அந்த குயவன் என்கிற சொல் உருவாக்கிறது. இந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தோண்டு என்கிற சொல்லிட்டு தோண்டின்னு ஒரு சொல் இருக்கு பாருங்க. 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி. தோண்டி என்று தோண்டுவதுன்னு பொருள். அவன் எப்படி களத்தை செய்தான் என்கிறதுக்கான வரலாற்றை அந்த சொல் தூக்கி வருகிறது. அவன் செய்த வினைக்குரிய நிலையாலேயே அவன் தொழில் பெயர் சொல்லப்படுகிறது குயவன் என்று.
குயவன், பிறகு உயிர் உசுர் போல குசவன். தொழிலில் என்ன கிடக்கிறது? உடனே அவனையே தூண்டி விட்டு கொண்டு பார்ப்பான். 1949 பெரிய ஆவணம், அரசாவணத்தில் குயவன் என்கிறது இழிவாக சொல்லப்படுகிறது. குசவன் என்று எங்களுடைய சாதியை இழிவாக சொல்லப்படுகிறது. நாங்கள் குலாளர்கள் என்று மாற்றிக்கொள்ள விரும்புகிறோம் என்று 2-3 பேர்களை சொல்ல வைத்து பார்ப்பானெல்லாம் கூடிக்கொண்டு தமிழக அரசிலே தனி ஆணை போட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தமிழாக எதுவுமே இவர்களிடம் அடையாளம் இருக்கக்கூடாது என்பதற்காக குலால வைத்திருக்கிறாங்க. என்ன அதில் பெருமை கிடைக்கிறது? இதெல்லாம் திருவள்ளுவர் முண்டங்களா? தொடர்பாக இருக்கிறது. சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையார், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், எல்லா பிறப்பும் எல்லா குழந்தையும் கருவாய் வழியாகத்தான் வெளியேறுகின்றன. இதில் என்னடா வேறுபாடு? இந்த தொழிலில் என்ன கிடக்கிறது? சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான். செய்கின்ற தொழில் வேற்றுமையினாலே இது சிறப்பு, இது சிறப்பில்லை என்று ஆகாது. குலால என்று தான் பெய்வர்கள் சொல்லக்கூடாது. எவனோ ஒரு முண்டத்தை தூண்டிவிட்டு பார்ப்பான். இதெல்லாம் நம்முடைய மொழியை அழிப்பது தான் அவர்களுடைய முறையான திட்டம். இப்போ குடு என்கிறது வளைவு, குடு என்கிறது தொலை, குடு குடு குடம் என்ற தோண்டப்பெற்றது. இந்த குடம் என்கிறது கிரேக்கத்தில் KUTOS, குட்டோஸ். குட்டோஸ், KUTOS, குட்டோஸ் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியவில்லை. வெசல் பேர் இது. குட்டோஸ் என்கிறது அதிலிருந்து தான் கைட்டோஸ் ஆகி சைட்டோன்னு ஆகும். சைட்டோ என்பது உள்ள ஹாலோவாக இருக்கிறது எல்லாமே சைட்டோ. அது இன்னும் சிஸ்டினாக கலைச்சொல் தொடர்பாக இருக்கிறதுலே ஏறத்தாழ ஒரு 400 அறிவியல் சொற்கள் அந்த குட்டோஸிலிருந்து கிளம்புகிறது. எல்லாம் நம்முடைய மொழியை உள்வாங்கிக் கொண்டு வேறு அது திரிபடைந்த பிறகு உலகம் முழுமைக்கும் நம்முடைய அறிவியலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. என்ன வகையில் என்றால், பொய் என்று சொல்லி பொய்வனை சொன்னோம் இல்லையா, இவனுக்கு குடம் செய்கிறதுனாலே குடவன் என்று ஒரு சிறப்பு பேர் உண்டு. குடவன் இது கலித்தொகையெல்லாம் வருகிறது. குயவனுக்கு இருக்கிற சிறப்பு பெயரில் ஒன்று குடவன். இப்போ குடவன் அவன் எந்த இடத்திலிருந்து கொண்டு செய்தானோ அந்த பகுதியில் இருந்த குளத்தை சேர்த்துத்தான் குடவன் குளம் என்கிறது கூடங்குளம் ஆனது. குடவன் சேரி என்கிறது கூடுவாஞ்சேரி என்று ஆனது. குயவன் பேடு என்கிறது கோயம்பேடு என்று ஆனது. நமக்கு தெரியாது. மா என்கிறது மாமரம். நான் சொன்ன என்கிறது ஒம்முன்னு ஆன பிறகு என்று ஆனது. சேர்க்கைன்னு பொருள். புளி பழம், புளியம்பழம். என்கிறது ஒரு கனெக்டிவ் பார்ட்டிகள், இணைப்பு இடை சொல்லுது. இப்போ மா அந்த இடம் பள்ளமாக இருக்கு. மா பள்ளம், மாம்பள்ளம் என்ற மாம்பழம்னா நமக்கு என்ன தெரியும்? என்ன பழண்டாது? மாமரம் இருந்த பள்ளப்பகுதி அது. எனவே நாம் எல்லாவற்றையும் கூர்ந்து திரும்ப திரும்ப நாம் சிந்தித்தாக வேண்டிய அந்த சூழலில் இருக்கிறோம். மிகப்பெரிய ஆற்றலுடைய ஒரு பெருமொழிக்கு நாம் சொந்தக்காரர்கள். உலகம் முழுமைக்கும் இருக்கிற 2792 மொழிகளுக்கு நாம் வேரையும் வித்தையும் அறிவையும் வெளிச்சத்தையும் ஒளியையும் உறுதியையும் தெளிவையும் நாம் கொடுத்திருக்கிறோம் என்கிற உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாம் உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் நம்முடைய மக்கள். இதிலே மதத்தாலே, சாதியாலே, மாந்த பிரிவினாலே வேறு பிரிக்காமல் தமிழர்கள் நாம் இந்த உலகத்துக்கு அறிவை கொடுத்தோம் என்கிற நிலையில் நாம் நிமிர்ந்து நின்று கொண்டு எல்லாரையும் அரவணைத்து கொண்டு ஒரு சிறப்பு வாழ்க்கையை நோக்கி நாம் போக வேண்டும். நாம் மேலும் 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 பெருந்தன்மையராக நாம் மாற வேண்டும். ஆனால் நம்முடைய எதிரிகளை திட்டமிட்டு நாம் தீர்த்தாக வேண்டும். ஒழிக்கிறது பற்றி நாம் கவலைப்படவே கூடாது. அது ஒரு 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 தெய்வீக செயல். அது சரியில்லாததை எல்லாம் அழிக்க வேண்டும் என்கிறது ஒரு அருமையான மனப்பாங்கு. எனவே தமிழர்கள்
இந்த பண்புகளை எல்லாம் திருவள்ளுவர் சொல்கிறார். அவர் எவ்வளவு பெரிய கொல் என்று நான் சொன்னேனே, கொல் து கொற்று, கொற்று அவன் கொற்றவன் என்றார். அரசனுக்கு ஏன் கொற்றவன் என்றால், யார் சரியில்லையோ தூக்கி வர செய்து அவனை கொன்று போட்டு விடுவான், வெட்டி போட்டு விடுவான். தண்டித்தல் என்பது வெட்டுதல்னு பொருள், தண்டனை என்கிறது வெட்டுதல்னு பொருள், தண்டு என்ற வெட்டப்பட்ட துண்டுன்னு பொருள், தண்டம் என்ற வெட்டுதல் வெட்டப்பட்ட நிலைன்னு பொருள். சரி, இந்த கொற்றவன் என்கிறது கொல்லுகிறவன் என்று பொருள். கொல்லுகிறதுக்காக இருக்கிற பெண் இருக்கிறாளே அவள் கொற்றவைன்னு பேர், தாய் தெய்வம். கொற்றவன் அவர் அரசனுக்கு சொல்லுகிறார், டேய் மக்கள்ல எல்லாரையும் உட்கார்ந்து கொண்டு உற்சாகம் செய்து கொண்டு அவனையெல்லாம் திருத்தி கொண்டு கிடக்காது. திருத்தியெல்லாம் சரி வராது. சரியில்லையா உனக்கு தெளிவாக தெரிகிறதா, அழைத்து வரை செய்து அவனை வெட்டி போடு, கூறுபடுத்தி போடு, அந்த நாய் இருக்கக்கூடாது உன்னுடைய மண்ணிலே, வெட்டி போடு என்று சொல்கிறார். இந்த தன்மை நமக்கு வர வேண்டும் என்கிறதுக்காக சொல்கிறார். அது தொடர்பாக இருக்கிறது. பயிர் விளைகிறது, அந்த பயிரிலே அரிசி விளைகிறது, நடுவிலே ஒரே ஒரு ஒரு கோதுமை விளைகிறது என்றால் அது களை, அது களைத்து எரியப்பட வேண்டியது. கல் என்றால் பிரிதல் பொருள், வெட்டுதல் பொருள். கட்டுதல் என்றால் கல்தல், கட்டல் பொருள், வெட்டுதல் பொருள். நீ சரியில்லாத ஆளை வெட்டி போடுவது என்கிறது பைங்கூழ் களை கட்டதனோடு நேர். பசிய அந்த பயிர் விளைச்சல்ல களையை வெட்டி போட்டதற்கு சமம். அந்த களை கட்டு என்கிறதுனால தான் களை கட்டுன்னு நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். ஒரு கருவியை களையை வெட்டி போடுவது. கட்டுதல் என்கிறது வெட்டுதல்னு பொருள். அதுதான் ஆங்கிலத்தில் CUT கட்டிங்லாம் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. கட்டு என்ற வெட்டுதல்னு பொருள். களை கட்டுதலோடு நேர், அது களையை வெட்டி போட்டதற்கு சமமானது. கொலையிற் கொடியாரை வேந்து ஒருத்தல் அரசனே, உனக்கு நான் சொல்கிறேன், நீ தண்டிக்க வேண்டும். யாரை என்றால் கொலையிற் கொடியாரை கொலையிலே தண்டிக்க வேண்டும், கவலைப்படாதே, அவனை வெட்டி போடு என்கிறார். இதெல்லாம் நாம் மண்ணுக்கு சொல்லப்பட்டது என்கிறது கொள்கையாளிக்கும் போராளிக்கும் சொல்லப்பட்ட மூல செய்திகள் இது. இதனை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். உலகம் முழுமைக்கும் இருக்கிற மொழிக்கு சொந்தக்காரர்கள் நாம், உலக மொழியில் அறிவுக்கு சொந்தக்காரர்கள் நாம். அதனுடைய உண்மையெல்லாம் நம்முடைய மொழி தாங்கி இருக்கிறது. காலத்தால் இதை வெளிப்படுத்துவோம். அது உலகத்துக்கு தெரியும். உலகம் நம்மை அரவணைக்கும். உலகத்தினுடைய மூலவர்கள் நாம் என்கிற உணர்வோடு இந்த அரங்கை நிறைவு செய்கிறேன். வணக்கம். களம் செய் கோவே என்ற ஒரு தொடர் கடலை வச்சுட்டு வந்துருங்க. அப்பெல்லாம் குழம்பு பெரிய மல்லி தான் போட்டுருக்காங்க. உறுதி செய்து இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்து அது சொல்லுங்க. சரி, இருக்கட்டும், நீங்கள் உட்காருங்க. சொல்லுங்க. இறந்து கிடக்கிற ஒருவரை புதைக்கிறதுக்கு மிக பெரிதாக சால் செய்ய வேண்டும். அதுக்கு தாழி அப்படி ஒரு
ஒரு ஒரு குயவன் அந்த தாழியை செய்து கொண்டிருக்கிறான் இறந்தவனை புதைப்பதற்காக. அப்பொழுது அவனுடைய மனைவி அதை பார்க்கிறார். களம் செய்கிறார்கள். குய் குய் கொய் கோய் என்று ஒரு சொல் குயவனுக்கு இருந்தது. அது இன்னும் குறுகி சாய் என்கிறது சா என்று நிற்கிறது போல, நோய் என்கிறது நோ என்று இருக்கிறது போல. இந்த கோய் என்கிறது கோ என்றே நின்றது. கோ என்கிறது அரசன் என்று இல்லை. குயவனுக்கு இருக்கிற சிறப்பு சொல்லிலே ஒன்று கோ என்கிறது. இது திவாகரத்திலே பிங்களத்திலே குயவனுக்கு இருக்கிற ஒரு பெயர்களில் கோ என்கிறது ஒன்று. எனவேதான் களம் செய் கோவே களம் செய்து கோவே என்று வருகிற அந்த பாட்டிலே கோ என்கிறது குயவனை குறிக்கிற சிறப்பு சொல். அப்படி செய்கிறாயே, இன்னும் அகலிதாக வணைமோ, இன்னும் பெருசாக செய்தால் நானும் அது உள்ள படுத்துக்கலாம் இருக்கிறேன் என்னுடைய தலைவனோடு என்று அவள் சொல்கிறார். எனவே இந்த கோ என்கிறது கோய் என்கிற சொல்லினுடைய இன்னொரு திரிவு. அதனுடைய சுருக்கம் தான் கோ என்கிறது. அரசனை குறிக்கிறது இல்லை. கோ என்று அந்த கோயிலிருந்து வந்தது. குயவன் என்கிற சொல்லினுடைய தெரிவில் கோய் இருக்கிறது. எனவே அது கோ என்கிறது குயவனை குறிக்கிற சிறப்பு சொல். கேளுங்க. சரி, என்ன அழகுங்க. சிவனா? செய் சிவப்பு. அதுக்கு முந்தி இருக்கிறது பெரிய கதை. அது செய்ய என்ற சிவந்தன்னு பொருள். செய்யவாய் குப்பளிப்ப செங்கன் செங்கன் மேய என்று வருகிறது. செய்ய என்பது சிவந்த என்று பொருள். செய்யவன் என்ற சிவந்தவன் பொருள். செய் என்கிற சொல் தான் சேய் என்று ஆனது. தாயும் சேயும் நலமாக இருக்கிறார்கள் என்றால் சேய் என்றால் என்ன தெரியுமா? அந்த இரத்தத்தோடு குருதியோடு வெளியே வந்து விழுந்திருக்கிற குழந்தை இருக்கிறதே அதுக்கு சேய்னு பேர். சேய் என்கிறது இரத்த குருதியோடு வெளியே வந்து விழுந்திருக்கிற அந்த காட்சியில் தான் சேய்னு பேர் வைத்தோம். சேய் என்கிறது சிவப்பு. அப்படிப்பட்ட இறைவன் இருக்கிறானே அந்த நிறத்தை உடையவனுக்கு அவனுக்கு சேயோன் என்று பெயர். சேயோன் என்பது சிவனுக்குரிய பெயர். செய் செய்வு செவு செவப்பு என்பது பிறகு சிவப்பு என்றான். சிவப்பும் கருப்பும் வெகுடி பொருள். கோபம் வருகிற பொழுது கண்ணெல்லாம் சிவந்து போகும். அது சினத்தை குறித்தது என்று தொல்காப்பியன் சொல்கிறார். சிவன் என்கிறது சிவப்பு பொருள். சிவப்பு நிறத்தவன் என்கிற பொருளில் அன்று சேயோன் மேய என்று தொல்காப்பியத்தில் வருகிறது. சிவனை குறித்த சிறப்பு சொல். இந்த சேய் என்கிறது சிவனை குறித்தது என்று இல்லாமல் அது குழந்தையை குறிக்கிற சொல் என்கிறதுனாலே அவனுக்கு ஒரு மகன் இருந்தான், அவன் தான் இந்த முருகப்பெருமான் என்று அதுக்கு ஒரு பொது கதை கட்டி விட்டான். சிவன் என்கிறது சிறப்பு சொல். சேயோன் என்கிறது அவனுக்குரிய இன்னொரு பெயர். சிவந்த நிறத்தை இருக்கிற கடவுள் என்று பெயர். சிவன் அழகு பெயர். அது சிவன் என்கிறது. சேயோன் செய்யவன் சிவன். கேளுங்க ஐயா. இல்லை, பல நூற்றுக்கணக்கான சொற்கள் இல்லை. ஆனால் மக்கள் அதை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அதை பிடித்து கொண்டிருக்கிறதும் அல்ல, அதனுடைய இனச்சொற்கள் எல்லாம் கழக இலக்கியங்களே கிடக்கின்றன. அதை வைத்துக்கொண்டு தான் அது முடிவு பண்ணுறது.
ஓ ராஜஸ்தான்ல அஜய் சிங் ஒரு சம்பவத்தை சொல்லுங்க. ஆ நல்ல ஒரு சம்பவம். அதனுடைய படிப்பினை என்ன? எதற்காக வேண்டி அவங்க மரணம் கட்டுப்பிடிச்சு அது படிப்பினை என்ன? இயல்பாகவே இயற்கையின் மீது அங்கு வாழுகிற மக்களுக்கு இயல்பாகவே இது நம்முடைய மண், இது நம்முடைய உயிர், இது நம்முடைய மரம், அது எல்லாவற்றையும் மதிக்கிறது. காட்டுப்புறங்களில் இருக்கிற வழக்கு போய்கொண்டே இருந்தால் ஒரு பாம்பு வருகிறது என்றால் அந்த பாம்பு நச்சு பாம்பாக இருந்தால் அதை பிடித்து அதற்கென்று ஒரு முடி போட்டு ஓரத்தில் விட்டு விடுவார்கள். அது அங்கேயே கிடக்கும். பணியெல்லாம் முடித்துட்டு வருகிற பொழுது அந்த முடிச்சை அவிழ்த்து விட்டு பிரித்து விடுவார்கள். இதெல்லாம் நாட்டுப்புறத்திலே இருக்கிற அந்த மலைவாழ் மக்களுடைய இயல்புகள். அவர்கள் இயற்கையை நேசிக்கிறவர்கள். எனவே தான் இது இயல்பாக இருக்கிற தெய்வமடா இது என்கிற இந்த மரபில் இருக்கிற செய்திகள் தான் ஒவ்வொரு மன்னனும் கடிமரம் என்று ஒரு காவல் மரத்தை தனக்கு உரியதாக வைத்துக் கொண்டிருந்தார். அதை பின்பற்றித்தான் கோயில்களில் இன்னமும் கூட ஒவ்வொரு மரத்தை வைத்திருக்கிறார்கள். உள்ளே அது அந்த கற்பகத்தது அது சொல்லுவான் கதவிடும். இயல்பாக மரத்தை நேசிக்கிறது என்கிற அந்த செய்தி இயற்கையை நேசிக்கிற தன்மை. அது மரத்தை வெட்டக்கூடாது. அது வெட்டினதுனால தான் எல்லா வகை தீங்குகளும் நடக்கிறது. அது மக்களுக்கு இருக்கிற மலைவாழ் மக்களுக்கு இருக்கிற சிறப்பு பண்பு. இயற்கையை நாசப்படுத்துவர்கள் விடமாட்டார்கள். யார் அங்கே ஒன்றுமே செய்ய முடியலை. ஒட்டுமொத்தம் அழிதா, எங்களை அழித்து போடு, நாங்கள் விடமாட்டோம் என்று அது ஒரு தன்மை. அமிர்தா தேவின்னு பேர். 287 ஆண்டுகளாகின்றன இந்த நாட்டில் நடந்த வரலாறு. ராஜஸ்தானில் அருமையான நினைவுபடுத்தின கேள்வி அது. இந்த மண்ணில் எல்லாவற்றையும் சரியானது எல்லாம் நிலைநிறுத்துவர்களுக்கு அந்தந்த பகுதியில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அழகு மக்கள் போய் வடநாட்டில் இப்பொழுது டெல்லியை போய் உட்கார்ந்து கொண்டு ஒரு பெரும் கூட்டம் எவ்வளவு மானத்தோடு போரிடுகிறார்கள். அது மோடி எதிர்க்கிறது மட்டுமல்ல, மோடி ஒன்றுமில்லை. அது தொடர்பாக இருக்கிற உலக நாடுகள் கூடிக்கொண்டு அந்த மோடியை ஒரு விளையாட்டு பொம்மை போல செயல்படுத்துகிறார். இந்த நாட்டில் இருக்கிற வளங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக சுரண்டி எடுத்துக்கொண்டு நலமாக தின்ன வேண்டும் என்று உலகம் பறக்கிறது. இலங்கையில் இருக்கிற யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் பெரிய அரசு இங்கே நடந்து கொண்டது. 20 நாடுகள் கூடிக்கொண்டு ஒரு 2.5 லட்சம் மக்களை மிக கொடுமையாக ஒன்றுமில்லாமல் தீத்தார். அது அவர்களை அடித்ததில்லை, இங்கே இருக்கிற தொடர்பாக 10 கோடி மக்களை அடித்த செய்தி அது. ஆனால் அது பற்றிய உணர்வு இல்லாமல் கிடக்கிறோம். எல்லா அரசியல் தொடர்பாக இருக்கிற நாய்கள் எல்லாம் நமக்கு இந்த இனத்துக்கு இரண்டகம் செய்தன. எல்லாவற்றையும் நாசப்படுத்தினார். 20 நாடுகள் கூடி கியூபா அது செகுவரான்னு படம் போட்டு திரிகிறார்களே, இவர்களெல்லாம் கூடித்தான் அந்த பிள்ளைகளை எல்லாம் அழித்தார். 120 நாடுகளில் இந்த இனம் சிதறி போனது. அங்கெல்லாம் இருந்து கொண்டு மறுபடி நாடு கிடைக்குமா என்று மக்கள் எழுந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிடைக்கும். படிப்படியாக செய்திகள் தெரியாது. மனசில் ஊற எல்லாம் மீட்டெடுக்கப்படும். தமிழ் அவ்வளவு ஆற்றலுடையது. அந்த ஆற்றலை உள்வாங்கிக் கொண்டிருக்கிற தமிழன் அவ்வளவு ஆற்றலுடையது. பார்க்கலாம். வாங்க சார். மாப்பழ வாழ் சிறப்பு செய்தியா? இந்த ஒன்றொன்றுக்கும் பெயர் வைக்கிற பொழுது அதனுடைய மூல செய்தி என்னவோ அதை கருத்தில் கொண்டு தான் அதுக்கென்று பெயர் உருவாகும். தொடர்பான இறையழகன் ஐயா அவர்கள் பலாப்பழத்தை கொடுத்தார். பலா என்கிறதுக்கு ஒரு சில பேர் சொல்லுவார்கள் பல வகையான சுளைகள் இருக்குது, எனவே பலா சுளை நிறைய இருக்கிறதுனால இதுக்கு பலா வந்திருக்கும்.
பலா என்கிறது பல் என்ற பெருகுதல், பல்குதல் என்கிறது பெருகுதல், பலா என்கிறது பெரிய பழம், தொடர்பாக இருக்கிறது பெரும்பழம் என்கிற சொன்னால் அது இலக்கியங்களிலே குறிக்கப்படுகிறது என்று பெரியது என்கிற கருத்துக்காக இது வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அது ஒரு 10-15 வகைகளிலே அந்த பலாப்பழத்துக்கு வருகிற பெயரை பலரும் சொல்லுவார்கள். ஆனால் மொழியியலில் இருக்கிற ஆய்வு என்ன சொல்லும்போது, எந்த பழத்திலும் இல்லாத சிறப்பு அதில் இருக்கிற முள், எந்த பழத்திலும் இல்லாத சிறப்பு அது தூக்கும் பொழுது அப்படியே போக்குறது. எனவே பல் என்கிறது கொத்தல், துளைத்தல்னு பொருள். அப்படி பல் இருக்கிற அந்த கருக்குகள் இருக்கிறதுனால தான் அதுக்கு பல், பன், பனைன்னு பேர், பனைமரம்னு பேர் வந்தது. அவனுக்கு முள் ஒரு பெரிய தடை. அந்த வகையில் பெரிய பழமாக இருந்தாலும் கூட அதில் இருக்கிற முள் போன்றிருக்கிற அமைப்பு இருக்கிறதே அதுதான் பழத்துக்குரியது. அதுபோல் இருக்கிற பொருள்களிலேயே வழுவழுப்பு என்கிறது இருக்கிற மரத்திலேயே ஏற முடியாத மரம், இருக்கிற மரத்திலேயே மிக வழவழப்பான மரம், அது தொடர்பாக இருக்கிற மரத்துக்கு அதில் காய்க்கிற அந்த காய்க்கு வாழைக்காய், வாழை மரம் என்று வாழை என்கிறது வழவழப்பு கருத்திலே தோன்றினது. இது பலா என்கிறது முள் கருத்திலே தோன்றினது. மா என்கிறது பசுமையான அந்த நிறத்தின் காரணமாக, பச்சை நிறத்தின் காரணமாக அந்த மா என்று இந்த மண்ணுக்குரிய சிறப்பு செய்தியிலே மா, பலா, வாழை. நான் அந்த ஜப்பானிய அகராதியை பார்க்கிற பொழுது அங்கே இருக்கிற தொடர்பாக இருக்கிற ஹைக்கூ வகையிலே மிகப்பெரிய பாவலன், அந்த மண்ணுக்கே உரிய சிறப்பு பாவலன், அவன் பேர் பாஷோன்னு இருந்தது. BASHO, பாஷோ. பாஷோ அட நம்முடைய வாழையத்தான் சொல்கிறானா, நம்முடைய வாழையத்தான் அந்த சமஸ்கிருதத்தில் ஜப்பானில் சொல்லுகிற போது பாஷோன்னு இருக்கும், வாழை என்கிறத அவன் பாஷோன்னு சொல்லுகிறான். ஜப்பானிய அகராதியை பார்த்தால் பாஷோ என்றால் பிளான்டைன்னு போட்டிருக்கான், வாழைப்பழம் என்று பொருள் போட்டிருக்கான். அது ஒருத்தனுடைய பெயர். அது அவ்வளோ பெரிய மங்களத்துக்குரிய செய்தி அது. எனவே மா, வாழை, பலா என்கிற மூன்றும் தமிழகத்துக்குரிய மிக வியப்புக்குரிய பழங்கள், மிக வியப்புக்குரிய பழங்கள், அழகு பழம், ஆற்றலுடைய பழம், சுவையில் மேம்பட்ட பழங்கள். இல் என்கிறது மேல், அதனில் இது பெரிது. இல்லுன்னா மேலன்னு பொருள். இல் என்கிறது தான் இன் என்று ஆனது. அதனில் இது பெரிது, இன் என்கிறது மேல் பொருள். இன், இனி, இனிப்பு என்கிறது என்ன என்ற கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, புளிப்பு என்கிற அந்த சுவையிலே எது மேம்பட்ட சுவையோ அது இனிப்பு என்று சொல்லப்பட்டது. ஊ மேல், உவ்வு மேல், உவை மேல், பிறகு சுவை என்று ஆனது. சுவை என்கிறதை சுயாவி, சுவே என்று லத்தீனத்தில் சொன்னான், கிரேக்கத்தில் சொன்னான், ஸ்வே போட்டு ஸ்வீ போட்டு ஸ்வீட்டுன்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். இதுக்கு மூலம் வந்து சுயாபி, சுயாபின்னா என்னன்னு தெரியல, டேஸ்ட்டுன்னு பொருள் என்று எழுதியிருக்கிறான் ஆஸ்கோட் அகராதி. நீங்கள் போய் பாருங்கள். வணக்கம் வணக்கம், நன்றிங்க நன்றிங்க, உங்கள் அன்புக்கு நன்றிங்க. நம்முடைய மொழி பற்றிய ஆழத்தை தெரிந்து கொண்டால் தான் நம்மை ஒருவர் நேசிக்க முடியும். நம்மிடம் இருக்கிற கட்டுக்கள், நம்மிடம் இருக்கிற அழுக்குகள் எல்லாம் போகும். அதற்குரிய எல்லா மூலங்களையும் நம்முடைய மொழி அடக்கி வைத்திருக்கிறது.